கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபை நிமித்தமாக மறுபடியும் நம்முடைய வாழ்நாட்களில் நமக்கு ஒரு நாளை தேவன் சேர்த்து தந்து அவருடைய பிள்ளைகளாக அவருடைய பரிசுத்தமான ஆராதனையில் பங்கு பெறுவதற்காக தேவன் கிருபை தந்திருக்கிறார். தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாடத்தின் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய நினைக்கக்கூடிய மாறுதல்களையும் நாம் புரிந்து கொண்டு செயல்படுத்த தேவன் நமக்கு கிருபை செய்வாராக என்ற வாழ்த்துதலோடு பாடத்திற்குள் கடந்து செல்லலாம். தலைப்பேற்கனே சகோதரர் சொல்லிட்டாரு, வாட் இஸ் ஈவில் ஸ்பீக்கிங்? தீமை பேசுதல் என்றால் என்ன? தீமை பேசுதல் அல்ல தலைப்பு, தீமை பேசுதல் என்றால் என்ன, எது தீமை பேசுதல் இல்லை, எது தீமை பேசுதல் அப்படிங்கிறத பற்றி 7ஆம் சபையின் தூதன் ரீப்ரின்ஸ் பேஜ் நம்பர் 5528 சொன்ன ஒரு பாடத்தினுடைய விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். தீமை பேசுதல் அப்படிங்கிற டைட்டில் ஃபஸ்ட் எடுக்கலாம், அதுக்கப்புறம் தீமை பேசுதல் என்றால் என்ன அப்படிங்கிறத அப்புறம் எடுக்கலாம். இந்த தீமை பேசுதல் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லணும்னா இது எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம எல்லாத்துக்குமே தேவன் கொடுத்துருக்கிற சிந்தை புதிய சிருஷ்டி. தேவன் கொடுத்த மாதிரியே அதை வச்சிட்டு இருக்கிறது சரியல்ல. தேவன் கொடுத்த சிந்தையை நாம் கிறிஸ்துவாக மாறுவதற்கு உபயோகப்படுத்த வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ வளர்ச்சிங்கிறது நம்மகிட்ட இருக்கணும். புது சிருஷ்டியின் வளர்ச்சி பற்றி ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம், பலவிதமான பரிணாமங்கள். இந்த புது சிருஷ்டியுடைய வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிப்பது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாம்சீக குணலட்சணங்களை தோற்கடித்தல். ஜென்ம சுபாவங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு எடுக்க புது சிருஷ்டியுடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் அப்படிங்கிறது உண்மை. அந்த ஜென்ம சுபாவங்கள் அப்படிங்கிறது எது? ஏன்னா அதை நம்ம பீட் பண்ணணும், அப்போ தான் வளர்ச்சி இருக்கும். அந்த ஜென்ம சுபாவங்கள் எது அப்படிங்கிறத லிஸ்ட்டு போட்டு பார்த்தோம்னா நிறையா விஷயங்கள் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஜென்ம சுபாவங்கள் என்பது எல்லாருக்கும் பொதுவான விஷயம் அல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஜென்ம சுபாவங்கள் இருக்கும். சில ஜென்ம சுபாவங்கள் எல்லாத்துக்கும் பொதுவாகவும் இருக்கும். பட் இந்த சுபாவங்களை அழிக்க வேண்டியது மட்டும்தான் நம்முடைய நோக்கம். அப்படிப்பட்ட சுபாவங்களை நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக லிஸ்ட் போட்டோம்னா அதில் அநேக விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியறதா இருக்கும். நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் நம்மளால் உணர முடியும், இது ஜென்ம சுபாவம் அப்படின்னு உணர முடியும். ஆனால் சில விஷயங்கள் அது ஜென்ம சுபாவம் தான், அதை உணரவே முடியாது. உணர்கிற விஷயங்களையும் ஜெயிக்கணும், உணர முடியாத விஷயங்களையும் ஜெயிக்கணும். ஏன்னா ரெண்டுமே ஜென்ம சுபாவம் தான். அப்போ தான் புது சிருஷ்டி வளர்ச்சி பெறும். அந்த உணர முடியாத விஷயங்கள் ஒன்று தான் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளை அறியாமல் நம்ம பேசக்கூடிய தீமை. அதனால தான் இன்றைக்கி சப்ஜெக்ட் என்ன எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தீமை பேசுதல் அல்ல, தீமை பேசுதல் என்றால் என்ன. இதுக்கு ஆதாரமாக தான் ஆதார வசனம் வாசித்தோம். இன்றைக்கி சப்ஜெக்ட் முழுக்க ஒரே ஒரு வசனம் தான், இது மட்டும்தான். கடைசியாக இன்னொரு வசனம் வாசித்து முடிச்சிருவோம் நம்ம, அவ்வளோதான். முற்றிலும் எல்லாமே விளக்கங்கள், ப்ராக்டிக்கல் சினாரியா தான் பார்க்க போகிறோம். இதில் அதிகமாக சகோதரர் குறிப்பிட்டிருக்கிறது, உலகத்தில் நாம் எப்படி இருக்கணும், உலகத்தில் போய் தீமை பேசுகிற விஷயத்தை பற்றி எப்படி நம்ம இருக்கணும், என்ன செய்யக்கூடாது என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் முடிச்சுட்டு பாதி விஷயங்கள் புதிய சிருஷ்டியுடைய ஒழுங்குமுறைக்குள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லியிருக்கார். அதனால் அநேக விஷயங்கள் இன்றைக்கி உதாரணங்களாக தான் நம்ம பார்க்க போகிறோம் தீமை பேசுதல் பற்றி. ஒருவேளை யாருக்காவது இந்த குணலட்சணங்கள் இருந்துச்சுன்னா அது நமக்காக தான் எடுக்கப்பட்ட சப்ஜெக்ட் யாரும் நினச்சிக்காதீங்க. இது இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி, இந்த சப்ஜெக்ட் நமக்கு தான் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துட்டு கேளுங்க. வாசிக்கலாம். தீத்து 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தீத்து 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்போட்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம். இதிலிருந்து நம்ம எடுக்கக்கூடிய வார்த்தை ஒருவனையும் தூசியாமலும் அப்படிங்கிற வார்த்தை. மொத்தமாகவே இன்னைக்கு 2 வசனம் தான் பார்க்க போகிறோம். அதனால் வசனத்தை நல்லா உள்வாங்கிக்கோங்க. இந்த வசனத்தில் அநேக கேள்விகளும் கேட்கப்படும். இன்னொரு தடவை வேணால் வாச்சிருங்க தடவை. தீத்து 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்போட்டு. வசனத்தை உள்வாங்கியிருப்பீங்க நம்புகிறேன். ஏன்னா அடுத்தடுத்த கேள்விகளுக்கு வசனத்தினுடைய ஒரு ஃபுல் ஸ்டாப் கமா கூட மாற்றி பார்த்துட்டோம்னா விளக்கம் வராது. ஓகே, இந்த வார்த்தையில் ரொம்ப முக்கியமானது, இந்த சப்ஜெக்ட்டுக்கு சம்பந்தமான வார்த்தை தூஷியாமலும். இந்த தூஷியாமலும் அப்படிங்கிற வார்த்தையினுடைய கிரேக்க வார்த்தை பிளாஸ்பமோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இங்கிலீஷில் கூட அப்படி ஒரு வேர்டு இருக்குது, பிளாஸ்பமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெயர்கள் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தீத்துக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தூஷியாமல் வந்திருக்கிற வார்த்தைக்கு க்ரீக்கில் போய் வேர்டு எடுத்து அந்த க்ரீக் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் பார்த்து இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தா தூஷியாமல் என்ற வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தம் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேர்மையற்ற முறையில் பேசுவது. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, நமக்கு தேவைப்படும்.
ஆக்சுவலாக நேர்மையற்ற முறையில் பேசுவதும் கூட ஈவில் ஸ்பீக்கிங் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பற்றி நம்ம அவதூறு பேசுவதும் ஈவில் ஸ்பீக்கிங் தான். அந்த வார்த்தை நேரடியாகவே அர்த்தம் பொருந்தும். இன்னொரு வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிந்தித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை பற்றி நம்ம நிந்தனை பேச்சுக்கள் பேசுவது, இதுவும் எதில் கீழே தான் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஈவில் ஸ்பீக்கிங் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு கீழே தான் வருது. ஸோ மறுபடியும் வசனத்தை போடுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்விக்குள்ளே போகிறேன். நீங்கள் வேணும்னு சொன்னால் இன்னொரு தடவை வாசிச்சிடலாம் வசனத்தை. வாசிங்க. தீத்து 3:2 ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஓகே, ஸோ கொஸ்டின் போலாமா? நான் கொஸ்டின் சகோதரர் தான் கேட்டிருக்காரு. என்ன கேள்வினா, வாட் டஸ் செயின்ட் பால் மீன் ஹியர்? இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்ல வர்றார்? நான் இன்னும் கேள்வி கேட்கல உங்கள்கிட்ட, இது ஒரு விளக்கம். என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டு 2 கேள்வி கேட்குறாரு. அந்த 2 கேள்வியில் முதல் கேள்வி என்னன்னா, வாசிங்க. எந்த மனிதனை பற்றியும் தீய எண்ணத்துடன் நாம் எதுவும் பேசக்கூடாது என்று அவர் அர்த்தப்படுத்துகிறாரா? சாய்ஸ் நம்பர் 1, இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த மனுஷனை பற்றியும் தீய நோக்கத்தோடு பேசக்கூடாது என்கிறாரா? கவனிச்சுக்கோங்க, இது ஒன்று. 2வது, அல்லது எந்த நோக்கத்திலும் தீமை பேசாதே என்று அவர் அர்த்தப்படுத்துகிறாரா? பதில். கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையே உங்களுக்கு? புரியல கேள்வி? அதனால வசனத்தை 3 தடவை படிச்சிருக்கோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்து 3:2 தீய நோக்கத்தோட ஒருத்தரை பற்றி பேசாதேன்னு சொல்கிறாரா, அல்லது நோக்கம் எதாக இருந்தாலும் பரவாயில்ல தீமை பேசாது என்று சொல்கிறாரா? ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம். எனக்கு பேர் செகண்ட் ஒன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதில் வந்து சகோதரர் 2 பதில் கொடுக்குறாரு. இதுக்கு பொதுவான பதில் ஒன்று இருக்குது. பொதுவான பதில்னா புது சிருஷ்டி அல்லாதவர்களுக்கு சூட்டார ஒரு பதில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் இங்கே ஆக்சுவலாக சொல்ல வரக்கூடிய புது சிருஷ்டிக்கான பதில் ஒன்று இருக்குது. இந்த 2ஐயும் வேறுபடுத்த எனக்கு பார்க்க போகிறோம் ப்ராக்டிக்கல் சினாரியோவில். பொதுவான பதில் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, உலகத்தில் போய் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, யாரை பற்றி நீ என்ன பேசினாலும் பரவாயில்ல, ஆனால் உன் நோக்கம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. வாசிங்க. இப்போ தவறான நோக்கத்துடன் தீயவற்றை பேசுவது ஒரு கொடிய குற்றம். அப்போ பொதுவான பதில் உலகத்தில் எப்படி தான் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தீய நோக்கத்தோட பேசினா தான் அங்கே தப்பு. இதுதான் உலகத்தில் இருக்கிற பொதுவான பதில். இன்னைக்கு ஒரு கொலை குற்றவாளி ஒரு கொலை குற்றம் செஞ்சுட்டாருன்னா அதை நீதிபதி விசாரிக்கும் போது என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் என்ன நோக்கத்தில் அதை செய்தான்னு தான் கண்டுபிடிப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா அது? ஸோ அப்போ எதை அங்கே மீன் பண்ணுறாங்கன்னா நோக்கம் சரியாக இருந்துச்சுன்னா பேசுகிறது தப்பாக இருந்தால் கூட உலகத்தில் அது பெரிய விஷயம் அல்ல. இது பொதுவான பதில். பட் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்ல வர்றதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நோக்கம் எதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம புது சிருஷ்டிகள் இந்த அமைப்புக்குள்ளே வந்துட்டோம். நம்ம இப்போ இந்த அமைப்புக்குள்ளே உங்கள் நோக்கம் எதுவாக இருந்தாலும் சரி, யாரை பற்றி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? தப்பாக பேசக்கூடாது. யாரை ஒருத்தரை பற்றி தப்பாக பேசிட்டு ஏன் பேசுங்க கேட்டால், என் நோக்கம் கரெக்டாக இருக்குது, நம்ம என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. அப்படிங்கிறத இங்கே சகோதரர் கொடுக்கக்கூடிய தெளிவான பதில். வாசிங்க கடைசி லைன் மட்டும். தீயவற்றை பேசுவதற்கான நோக்கம் மோசமாக இருந்தால் எல்லாமே மோசமானவை. கண்டிப்பா எல்லாமே மோசமானதான். ஆனா நமக்கு அதை பத்தி இப்ப கவலை இல்லை. ஏன்னா நம்ம உலகத்துல இல்ல, உலகத்தை விட்டு வெளியே வந்துட்டோம். இப்ப அப்போஸ்தலன் சொன்ன பதில் தான் நமக்கு இப்ப தேவை. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஆனால் நல்லதோ கெட்டதோ எந்த மனிதனை பற்றியும் தீமையாக பேசாது. எந்த மனிதனை பற்றி என்ன பண்ணாத? தீமையாக பேசாது. ஸோ இப்படி நான் சொல்றது கரெக்டாக இருக்குமான்னு பாருங்க. ஹம்மிங் நாய்ஸ் வருது ரொம்ப அதிகமாக. யாராவது சகோதரர் வந்து கரெக்ட் பண்ணுங்க அது கொஞ்சம். நோக்கம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல முக்கியம் இல்லைன்ட்டார் சகோதரர். காரணம் என்னன்னா, நோக்கம் சரியாக இருந்தால் ஒரு புது சிருஷ்டி தீமை பேசாது. ஒரு புது சிருஷ்டி தீமை பேசிட்டு என் நோக்கம் கரெக்டாக இருக்குன்னு என்ன பண்ணாது? அது சொல்லவே சொல்லாது. இது உலகத்துக்கு சூட்டான பதில். புது சிருஷ்டிகளுக்கு இந்த பதில் முற்றிலும் சூட்டாகாது. எல்லாருமே ஒரு முடிவுக்குள்ள வந்துடலாமா? ஸோ கேள்வி கேட்கட்டுமா? நாம் தப்பான நோக்கத்தோட ஒருத்தர்கிட்ட பேசுகிறது தீமை பேசுதலா, நோக்கம் எதுவாக இருந்தாலும் தீமை பேசக்கூடாதுங்கிறது கரெக்டா? 2வது சொன்னதான் கரெக்ட். நோக்கம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, யாரை பற்றி என்ன பேசக்கூடாது? தீமை பேசக்கூடாது. இந்த டெஃபினேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். அடுத்த பாயிண்ட் என்ன? சேம் அதே கேள்வி தான். வாட் இஸ் ஈவில் ஸ்பீக்கிங்? அதுக்கு சகோதரர் விளக்கம் கொடுக்குறாரு. இந்த கேள்விக்கு அவ்வளோ சீக்கிரம் ஒரு வரியில் பதில் சொல்ல முடியாது. இந்த கேள்விக்குரிய பதில், த சப்ஜெக்ட் ஹேஸ் வேரியஸ் சைட்ஸ். பலவிதமான கோணங்களில் பார்க்கும்போது ஒவ்வொரு கோணத்திலையும் இதுக்கு ஒவ்வொரு பதில் வரும்ட்டார். வேறு பக்கங்கள் இருக்குதுக்கு அப்படின்ட்டார். பட் ஒரு விஷயம் மட்டும் என்ன சொல்லிட்டாருன்னா, டு ஸ்பீக் ஈவில் இஸ் டு ஸ்பீக் தட் விச் இஸ் இன்ஜூரியஸ். மற்றவர்களை காயப்படுத்தும் எந்த விஷயமும் ஈவில் ஸ்பீக்கிங் தான் அப்படின்னு ஒரு ஜென்ரலான ஒரு பதில் என்ன பண்ணுறாருன்னா கொடுத்துட்டார்.
ஸோ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஈவில் ஸ்பீக்கிங் எதுனா சிம்பிளாக இப்போ புரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது, மற்றவர்களை காயப்படுத்தும் விதமாக பேசக்கூடிய எல்லாமே என்னதாங்க, ஈவில் ஸ்பீக்கிங் தான். நோக்கம் கரெக்டாக இருந்தா, நோக்கம் கரெக்டாக இருக்கு எனக்கு, அப்போ அது ஈவில் ஸ்பீக்கிங் இல்லையா? புரியல பாருங்க. அதான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் பிடிச்சிக்கலீங்கன்னா சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டம். நோக்கம் எதுவாக இருந்தாலும் இன்னொருத்தரை பற்றி தீமை பேசுவது கட்டாயம் என்னதான்னு பார்த்தீங்கன்னா தவறு தான். வேறு நான் நன்மைக்காக தான் பேர் பேசுகிறேன் இல்லை. நீங்கள் நன்மைக்காக தீமை பேச முடியுமா? ஒரு நன்மைக்காக நான் தீமை பேசுறேன்னு சொல்கிற கருத்து உலகத்தில் வேணால் சூட் ஆகும், சத்தியத்திற்குள் கட்டாமல் என்ன ஆகுதுன்னா சூட் ஆகவே ஆகாது. தீமை பேசக்கூடாதுன்னா தீமை பேசக்கூடாது, அவ்வளோதான். இன்னொரு உதாரணம் நான் சொல்கிறேன். ஏ அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, ஏபிஏ வச்சுக்கலாம். தீமை பேசுறதுல புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன விஷயம். தீமை பேசுறதுல என்ன, ஏன் இந்த கேள்வி வருது, டெஃபினேஷன் சொல்ல வேண்டியிருக்குன்னா, சில சமயத்தில் நம்ம பேசுறது நம்ம தீமையிலேன்னு வாதாடுறோம். கிடையாது, நான்லாம் ஈவில் ஸ்பீக்கிங் பேசல. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, ஈவில் ஸ்பீக்கிங் என்ன சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. ஒருவர் பற்றி மற்றவர்கிட்ட நம்ம பேசுகிறோம். பிரதர் ஏவை பற்றி பிரதர் பி கிட்ட பேசுகிறோம். நான் வேற ஒருத்தன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் வேற ஒருத்தன். நான் சின்னு வச்சுக்கிறீங்களா, நான் சி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏங்கிற பிரதர் அங்கே இல்லை, ஆனால் ஏங்கிற பிரதரை பற்றி பி கிட்ட பேசுகிறேன். புரிஞ்ச சிச்சுவேஷன் பேசுகிறேன். அப்படி பேசும்போது நான் பி கிட்ட ஏங்கிற நம்பரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, நான் சி பேசிகிட்டு இருக்கும்போது ஏ வந்து அங்கே நின்னாருன்னா, நம்ம ஏவை பார்த்து பயப்படக்கூடாது. புரிஞ்சா புரியல உங்களுக்கு? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருத்தரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், இன்னொருத்தர்கிட்ட யாரை பற்றி பேசிட்டு இருக்கோம், அவர் வந்து அங்கே நின்று நம்ம பின்னாடி பேசுறதெல்லாம் கேட்டிருக்காரு. அவரை திரும்பி பார்த்த உடனே பயம் வந்துச்சா, பயம் வந்துச்சுன்னா நீங்கள் பேசுறது தீமை தான். சகோதரர் எழுதின விளக்கத்தை இங்கே போட்டேன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமாக அது டஃப்பாக இருக்கும். நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் சினாரியோவில் சொல்லிட்டேன், புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ எது தீமை பேசுதல் இல்லை? அதே சுச்சுவேஷனில் சி ஏ அங்கே இல்லைன்னு நினச்சிட்டு ஏவை பற்றி பி கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். ஆனால் ஏ எனக்கு தெரியாமல் நின்று கேட்டிருக்கார். நான் இப்போ ஏவை பார்த்துட்டேன். பார்த்ததுக்கப்புறம் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, கவலைப்படாமல். அதுக்கு பேர் தீமை பேசுதல் இல்லை. இப்போ சமீப காலங்களில் டெக்னாலஜி வளர்ந்ததில் இந்த தீமை பேசுதல் அதிகமாகி போச்சு. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. ஆஃபீஸில் எடுத்துக்கோங்க, ஆஃபீஸ் தான் உதாரணம் இதுக்கு, சபைக்குள்ள நான் வரமாட்டேன். இந்த உதாரணத்துக்கு நிறைய பிரச்சனை ஆயிரும். கான்ஃபரன்ஸ் காலில் பேசுவோம் தெரியுமா? கான்ஃபரன்ஸ் காலில் பேசுவோம். ஒரு 4 பேர் கான்ஃபரன்ஸ் காலில் பேசிகிட்டு இருப்போம். திடீர்னு எங்கூட இன்னொருத்தர், நான் இருக்கிற இடத்துக்கு இன்னொருத்தர் வருவார். அவர் என்ன சொல்லுவார், எனக்கு ஸ்பீக்கரில் ஓடுங்க நானும் கேட்குறேன் பாரு. உடனே ஸ்பீக்கர் ஆன் பண்ணுவோமா? ஸ்பீக்கர் ஆன் பண்ணுவோம். எப்போ தெரியுமா? ஸ்பீக்கர் ஆன் பண்ணிவிட்டு அந்த கான்ஃபரன்ஸ் கால் இருக்கிற 4 பேர் திட்டியும் பாருங்க, நான் ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டேன், இப்போ எங்கூட இவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தானே பண்ணுறோம். ஏன் சொல்லாம விட்டாச்சுன்னா யார் கேட்டிருக்கா, அவரை பற்றி இவர் கண்டபடி என்ன பண்ணிருப்பாரு, பேசிகிட்டு இருப்பார். சில சமயம் கான்ஃபரன்ஸில் யார் யார் இருக்காங்கன்னு தெரியாமல் கூட அவங்கள பற்றி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம், பேசிகிட்டு இருப்போம். பின்னாடி தெரிய வந்ததுக்கப்புறம் பயப்படுவோம், வருத்தப்படுவோம், மன்னிப்பு கேட்போம். இந்த மாதிரி நமக்கு தோணுச்சுன்னா நம்ம பேசுனது கட்டாயம் என்னதான்னு பார்த்தீங்கன்னா ஈவில் ஸ்பீக்கிங் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாரை பற்றி பேசுகிறோமோ அவர் வந்து நின்னாலும் தொடர்ந்து அந்த டாபிக் யார் பேசுகிறாங்களோ பயப்படாமல், அவங்க பேசுனது ஈவில் ஸ்பீக்கிங் அல்ல. அவங்கள பார்த்தோன்னே பயப்படுறாங்க, நடுங்குது, ஏதாவது தடங்கள் வருது, மாற்றுறாங்க, மழுப்புறாங்கன்னா கட்டாயமே எவ்வளோ நேரம் அவங்க பேசுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவில் ஸ்பீக்கிங் தான். ஒவ்வொரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் அன்பான சகோதரர்களே. நாம் இன்னைக்கு சண்டே எடுத்துக்கிட்டோம்னா எக்லீஷா முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு செகண்டும் நம்முடைய சகோதரர்களை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசும்போதெல்லாம் அந்த சகோதரர் அங்கே இருந்தால் அப்படி பேசுவோமாங்கிறது யோசிச்சு பாருங்க. அப்படி பேசாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம், அது ஈவில் ஸ்பீக்கிங் அல்ல. இல்லை அந்த சகோதரரை பற்றி நான் பேசுகிற விஷயம் சகோதரர் தெரிஞ்சால் வருத்தப்படுவார், தெரிஞ்சால் அதை ஏன் பேசுகிறீங்க? அதில் என்ன அப்படி ஒரு சுவாரஸ்யம் இருக்குது? அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குன்னா அது ஜென்ம சுபாவத்தின் ஒரு விளக்கம், அது ஜென்ம சுபாவத்தின் ஒரு சுபாவம். அது எப்போவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் நமக்கு. இந்த சப்ஜெக்டை சகோதரர் 2 இடத்துல எழுதியிருக்காரு. 2 இடத்துல இல்லை, 2 இடத்துல போட்டிருக்காங்க நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் புக்ஸில். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புதிய சிஷ்யன் ஒழுங்குமுறை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோல்டன் ரூல். 2 புத்தகத்துலையுமே போட்டிருக்காங்க. ஸோ எதனால் கோல்டன் ரூலில் பொன்னான பிரமாணத்தில் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பொன்னான பிரமாணத்துக்கு இதுக்கு நிறைய சம்மந்தம் இருக்குது, அதனால தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பொன்னான பிரமாணம் என்னன்னு சொல்லுங்க கொஞ்சம். மற்றவர்கள் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அதையே போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு நீங்கள் செய்யுங்க. சரியா பேர் புரிஞ்சு இல்லையா? இந்த வசனம் இந்த விளக்க எல்லாத்தையும் புரிஞ்சு இல்லையா? மற்றவங்க நமக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை அவங்களுக்கு நம்ம முன்னாடியே பண்ணிடணும். அதுக்கு பேர் தான் கோல்டன் ரூல். இதுக்கும் தீமை பேசுதலுக்கு சம்மந்தம் இருக்குது. எப்படின்னு சொல்லட்டுமா? இப்போ பாருங்க,
நம்ம எல்லாருமே இங்கே உட்காந்துருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கு பொதுவான கேள்வி எனக்கு சேர்த்தான். we have many mistakes and failures in our life. நாம் நம்முடைய வாழ்க்கையில் தப்பே பண்ணாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்கிற மட்டும் கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நோ மிஸ்டேக் என் லைஃப்பில் அப்படின்னு சொல்ல முடியுமா? யாருமே. அப்போ நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட்டு போட்டால் நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான மிஸ்டேக்ஸ் இருக்கா இல்லையா? அதுக்கு சகோதரர் விளக்கம் கூட கொடுக்குறாரு. அந்த மிஸ்டேக் என்னன்னா அவர் ஓன் ஃபால்ஸ், நம்முடைய தனிப்பட்ட தவறுகள். நம்முடைய தனிப்பட்ட தவறுகளை மற்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. நமக்கு நல்லா தெரியும் நமக்கு தனிப்பட்ட தவறுகள் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய மாம்சத்தின் நோக்கங்கள் நமக்குள்ளே நிறையா இருக்குது. நம்ம அதை பீட் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கோம், அதுவும் மற்றவங்களுக்கு தெரியும், அவர் ஃப்ளஷ்லி மோட்டிவ்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய புவர் டிசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கிற விஷயத்தில் சத்தியத்தின்படி முடிவெடுக்காமல் அநேக தரம் தவறுகிறோம். இது நம்மகிட்ட இருக்குது. இதெல்லாம் குறைபாடுகள் தான். புது சிருஷ்டிக்கு இதெல்லாம் கண்டிப்பாக குறைபாடு தான். ஒரு டிசிஷன்ஸ் வாழ்க்கையில் எடுக்கும்போது சத்தியத்தின்படி எடுக்க முடியாமல் திணறுகிறவர் கட்டாயமாக அந்த இடத்துல தப்பு தான் பண்ணுறார். அடுத்த விஷயம் புவர் கண்ட்ரோல் ஆஃப் அவர் ஃப்ளஷ், மாம்சத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுவதும் நம்முடைய குற்றங்கள் தான். பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அன்னெசரி வேர்ட்ஸ், தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதும் கூட ஒரு குற்றம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ் மிஸ் அண்டர்ஸ்டுட் அவர்ஸ், நம்மளை பற்றி மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்குவாங்க அல்லது புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நடந்துக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குற்றங்கள் தான். அடுத்தது சப்ஜெக்ட் பேசக்கூடிய ஒரு சகோதரன் கூட என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா புவர் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ட்ரூத், ஒரு விஷயத்தை சரியாக ப்ரெசென்ட் பண்ண முடியாமல் போகிறது கூட அந்த இடத்துல சில பிழைகள் தான். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இதில் ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக நம்ம இருப்போம். இங்கே இருக்கவங்கள ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இதில் ஏதாவது ஒன்றில் அல்லது எல்லாத்துலேயுமே அல்லது 1-2 நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ரைட். அப்போ இதெல்லாம் மற்றவருடைய குற்றமா நம்முடைய குற்றமா? தெளிவான பதில் எனக்கு வேணும். இதெல்லாம் மற்றவர்கள் குற்றமா நம்முடைய குற்றமா? பொன்னான பிரமாணம் என்ன சொல்லுங்க? மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய நினைக்கிறாங்களோ அது நாம போய் என்ன பண்ணிடணும், உங்களுக்கு செஞ்சிடணும். இதெல்லாம் நம்முடைய குற்றங்கள் இல்லையா? இப்போ அப்படி இன்னொரு வார்த்தை போடுறோம் பாருங்க. இந்த குற்றங்கள் நம்மகிட்ட இருக்கிறத பற்றி மற்றவர்கள் தவறாக பேசுவதை நாம் விரும்புவோமா? சரியான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கிற குற்றங்கள். இந்த குற்றங்களை பற்றி மற்றவங்க, இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கிறத பார்த்துட்டு மற்றவங்க இன்னொருத்தர்கிட்ட போய் இந்த குற்றங்களை பேசுவதை நாம் விரும்புவோமா விரும்ப மாட்டோமா? விரும்புவீங்களா? நம்மகிட்ட குறைகள் இருக்குது, அது குறைன்னு நமக்கு தெரியுது. அப்போ நம்மகிட்ட குறைன்னு தெரிஞ்ச விஷயத்தையே மற்றவங்க போய் இன்னொருத்தர்கிட்ட பேசக்கூடாதுன்னு நம்ம நினச்சிட்டு எப்படி பொன்னான பிரமாணத்துக்கு நம்ம அடிவணிச்சிட்டு இருக்கிறோம்? பொன்னான பிரமாணம் என்ன சொல்லுங்க இப்போ மறுபடியும்? மற்றவர்கள் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் விரும்புகிறீர்களோ நீங்கள் அதை என்ன பண்ணுங்க செய்யுங்கன்னு சொன்னால், அப்போ மற்றவங்கெல்லாம் நம்மகிட்ட இந்த விஷயத்தை பற்றி வெளியே போய் பேசக்கூடாதுன்னா நாம ஏன் மற்றவங்களை பற்றின விஷயத்தை வெளியே போய் பேசுகிறோம்? ரைட் ஆர் ராங்? நம்ம ஒருத்தரை பற்றி ஈவல் பேசுகிறோம்னா அவர்கிட்ட இருக்கிற இந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்றை பற்றி தான். ரைட். அப்போ நம்மகிட்ட இந்த குறை இருக்கும்போது இன்னொருத்தர் போய் இந்த குறை இன்னொருத்தர்கிட்ட பேசக்கூடாதுன்னா நாம் எதுக்கு இன்னொரு சகோதரர்கிட்ட இந்த குறையை கண்டுபிடிச்சி இன்னொருத்தர்கிட்ட போய் பேசுகிறோம்? அப்போ பொன்னான பிரமாணம் அந்த இடத்துல என்ன ஆகுது? கம்ப்ளீட்லி அவுட்டு, முடிஞ்சுது. அப்போ பொன்னான பிரமாணத்துக்கு கீழே இல்லைன்னா ராஜரீக பிரமாணம் கிடையாது. ராஜரீக பிரமாணமே பொன்னான பிரமாணம் தான், அன்பு தான். ஸோ அந்த அன்பை நம்ம செலுத்துகிறோன்னு சொல்லிட்டு ஒரு சகோதரனுக்காக தேவன்கிட்ட ஜபம் பண்ணுறது கூட அன்பு தான். அந்த ஜபம் பண்ணக்கூடிய சகோதரன் கூட இன்னொரு சகோதரன்கிட்ட குற்றம் இருக்குது, குறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த குற்றத்தை இன்னொருத்திட்ட போய் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் எதை நினைக்கும்னா எங்கிட்ட இந்த மாதிரி குற்றங்கள் இருக்குது, அது அவர் போய் பேசுவதை நான் விரும்புவேனா? விரும்ப மாட்டேன். அப்படின்னா நான் ஏன் அவருடைய குற்றத்தை போய் இன்னொருத்திட்ட பேசணும்? இதுதான் ஈவில் ஸ்பீக்கிங். இந்த மாதிரி விஷயத்தை நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக தப்பு தான். இப்போ நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒன்று போடுறேன், சகோதரி படிப்பாங்க, நிறுத்தி நிதானமாக வாசிங்க. நமக்கு வாட் இஸ் ஈவில் ஸ்பீக்கிங் ஒரு விளக்கம். நமக்கு மற்றவர்கள் செய்ய வேண்டாம் என்று நினைப்பதை நாம் மற்றவர்களுக்கு செய்தால் அதுவே ஈவில் ஸ்பீக்கிங். புரிஞ்சா புரியல உங்களுக்கு? ஒரு தடவை எல்லாரும் சொல்லி பார்த்தலாமா? நமக்கு மற்றவர்கள் செய்ய வேண்டாம் என்று ஒன்று நினைப்போம் இல்லையா? எதை செய்யணுங்கிறது கோல்டன் ரூல். செய்ய வேண்டாம்னு நினைப்போம் இல்லையா? அந்த விஷயத்த நாமளே போய் மற்றவங்களுக்கு செஞ்சா அதுக்கு பேர் என்னதான் பார்த்தீங்கன்னா ஈவில் ஸ்பீக்கிங். புரிஞ்சுங்களா பேர்? என்னுடைய நோக்கம் நல்ல நோக்கம், என்னுடைய நோக்கம் நல்ல நோக்கம் எதுவாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக என்னதான் பார்த்தீங்கன்னா ஈவில் ஸ்பீக்கிங் தான். ஒரு பார்ட் முடிஞ்சது பேர் சப்ஜெக்டில். இதிலே கொஞ்சம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். அடுத்தது எடுத்து கட்டலாம். விதிமுறைகள் மீறப்பட்டதை குறித்து தகவல் அளிப்பது தீமை பேசுதலா? ஒரு நிமிஷம் டைட்டில் நல்லா உள்வாங்கிக்கோங்க. இங்கிலீஷில் போட்டிருந்தாலும் ஈஸியாக புரிஞ்சிருக்கும், நான் தமிழே போட்டிருக்கேன் உங்களுக்கு. சகோதரி வாட்சிருங்க டைட்டில் மட்டும். விதிமுறைகள் மீறப்பட்டது குறித்து தகவல் அளிப்பது தீமை பேசுதலா? தலைப்பு புரியலன்னு சொன்னால் தலைப்பு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான்.
நம்ம எங்கே இருந்தாலும் சரிங்க, இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துக்குன்னு இருக்கணும்னா ஒரு ரூல் இருக்குது. எக்ஸாம்பிள், நாளைக்கு ஆஃபீஸ் போக போகிறோம். அந்த ஆஃபீஸில் நம்ம தொடர்ந்து இருக்கணும்னா அங்கே ரூல்ஸ் இருக்கா இல்லையா? அந்த ரூல்ஸ் கட்டுப்பட்டால் தான் அங்கே இருக்க முடியும். வீடு எடுத்துக்கோங்க, நம்முடைய வீட்டில் ரூல்ஸ் இருக்கா இல்லையா? ரூலே இல்லாத வீடு நான் கேள்விப்பட்டதில்லை. ரூல்ஸ் இருக்கா இல்லையா? என்ன ரூல்னு கேட்குன்னு உதாரணம் சொல்லட்டுமா? பசங்க காலையில் எழுந்திரிச்சு திங்கக்கிழமை குளித்து புறப்பட்டு ஸ்கூலுக்கு போகணும், இது ஒரு ரூல். ஆனால் நம்ம பசங்க அந்த ரூலை மீறதுக்காக என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறதுல உண்டு. பட் ஏன் அவன் அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறான் அப்படின்னா, அந்த ரூலை பைபாஸ் பண்ணுறதுக்கு அப்பாட்ட கெஞ்சுறான், எனக்கு இன்றைக்கி லீவ் போட்டுக்கிறது சான்ஸ் கொடுங்கட்டு. அப்போ ஒரு கெஞ்சுதல் வருதுனால அங்கே ஒரு ரூல் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ வீட்டில் ரூல் இருக்குது, ஆஃபீஸில் ரூல் இருக்குது. சபையை பற்றி இந்த இடத்துல சகோதரர் பேசவே இல்லை. சபைக்குள்ளே இது எதையுமே நீங்கள் கம்பேர் பண்ணிடாதீங்க. இது ப்ராக்டிக்கலாக உலகத்தில் நடக்கிற விஷயம். 2 எக்ஸாம்பிள், ஒன்று நம்முடைய வீடு, இன்னொன்று நம்முடைய ஆஃபீஸ். இந்த 2 இடத்துலையுமே ரூல்ஸ் இருக்கா இல்லையா? இருக்குது. இப்போ கேள்வி என்ன புரிஞ்சவங்களுக்கு, விதிமுறைகள் மீறப்பட்டதை குறித்து தகவல் அளிப்பது ஈவில் ஸ்பீக்கிங்கா? அப்படின்னா நம்முடைய ஆஃபீஸில் ஒரு ரூல் இருக்குது, அந்த ரூலை ஆஃபீஸில் இன்னொருத்தர் மீறுறார். புரியுது நான் சொல்கிறது உங்களுக்கு? மீறுறார். அவர் அந்த ரூலை மீறிட்டார்னு சொல்லிட்டு ரூலை போட்டவர்கிட்ட போய் சொல்லுவது தீமை பேசுதலா? ஆமாம், அருமையான பதில். அதாவது ஆஃபீஸில் ஒரு ரூல் இருக்குது, அந்த ரூல் ஒருத்தர் மீறிட்டார். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரூல் மீறிட்டாருங்கிறத போய் உயர் அதிகாரிகிட்ட, ரூல் போட்டவர்கிட்ட போய் சொல்லுவது தீமை பேசுதல். கரெக்டா? ரைட்டு. இப்போ மாட்டிக்கிட்டீங்க. இப்போ நினச்சேன் இதை வருன்ட்டு. ஃபஸ்ட் தடவை நான் படிக்கிறப்ப சகோதரருக்கு சொன்ன விளக்கம் எனக்கு இப்படி தான் பட்டுச்சு. ஆனால் முற்றிலும் அது தவறு. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ நல்லா வச்சுக்கோங்க. எக்லிஷியா இல்லது, ஹோம் ஆஃபீஸ். நம்ம வீட்டில் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கோம். நம்ம அண்ணனோ தம்பியோ, இல்லை நம்ம தம்பி அண்ணன் ஒருத்தர் இருக்கார். இப்போ அண்ணனுக்கு ஒரு ரூல் இருக்குது, ஒழுங்காக திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகணும். இந்த அண்ணன் என்ன பண்ணிட்டார், திங்கக்கிழமைக்கு ஸ்கூலுக்கு போகாமல் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ஏமாற்றிட்டு, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, நான் சொல்ல, நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்க, அடிச்சுட்டு நேராக எங்கே போயிட்டாருன்னா, ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பேர், கல்யாணத்துக்கு. அடாடா, இந்த மாதிரி பசங்களை உலகத்தில் கண்டுபிடிக்கிறது எவ்வளோ தெரியுமா? கண்டிப்பாக எங்கே போயிருப்பான், ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு போயிட்டான். இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியாது, ஆனால் யாருக்கு தெரியும், தம்பிக்கு தெரியும். இப்போ தம்பி போய் அப்பாட்ட, அப்பா நேற்று அண்ணன் ஸ்கூலுக்கு போகாமல் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டான், உங்களுக்கு தெரியாமல் சொல்கிறது தீமை பேசலாம். ஓ, வீடு வேறு ஆஃபீஸ் வேறு, சூப்பருங்க பேர். இப்போ தான் சொன்னோம், வீட்லேயும் ரூல் இருக்குது, ஆஃபீஸ்லேயும் ரூல் இருக்குது. இப்போ ஆஃபீஸ்க்கு வரட்டுமா? நான் ஆஃபீஸ்க்கே வந்துடுறேன். எக்ஸாம்பிளுக்கு, ஆஃபீஸில் ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டார். ஆஃபீஸ் ரூல் என்ன சொல்லுது, லஞ்சம் வாங்கா, லஞ்சம் கொடுக்காது இல்லை பேர், அது நமக்கு அப்புறம் பார்க்கலாம். லஞ்சம் வாங்காது, இது ஆஃபீஸ் ரூல் தானே. இப்போ நம்ம கூட வேலை செய்யக்கூடிய ஒரு சக ஊழியர் வரக்கூடிய ஒருத்தர்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டார். ரைட், இந்த விஷயம் யாருக்குமே தெரியல, நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நேராக போய் அவருக்கு நமக்கு உயர் அதிகாரி ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட போய் இவர் லஞ்சம் வாங்கிட்டார்னு சொன்னது ஈவில் ஸ்பீக்கிங்கா? வார்த்தை வரமாட்டேங்குது. இப்போ ஈவில் ஸ்பீக்கிங்கா? இப்போ முகம் ஆடவே ஆடாது, என்னோட அப்படியே தான் நிற்கும். எப்படி ஆடுதுன்னு வச்சு பதில் சொல்ல நினைக்கிறீங்க? இஸ் இட் ஈவில் ஸ்பீக்கிங்? நோ, இது ஈவில் ஸ்பீக்கிங் கிடையாது. ஏன் கிடையாது? ஒய் நோ? ஏன் கிடையாதுன்னா, தேர் ஆர் ரூல்ஸ். ஒரு ரூல் ஒரு இடத்துல இருக்குது, அந்த ரூலை நம்ம கூட வேலை செய்கிற ஒருத்தர் மீறினா அதனால் பாதிக்கப்படுவது அவர் அல்ல, அந்த கம்பெனி. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ கம்பெனியில் விசுவாசமாக ஊழியர் செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரன், தன்னோட உடன் வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரன் கம்பெனி ரூல்ஸை மீறும்போது அதை போய் கம்பெனியுடைய உயர் அதிகாரிகிட்ட சொல்லி அதை தடுக்காம விட்டுட்டா அவர் கம்பெனிக்கு கேடு செய்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். அப்படி போய் சொல்லுவது என்பது ஈவில் ஸ்பீக்கிங் அல்ல. இப்போ இந்த 2 விளக்கத்தையும் வாசிங்க, அப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம், அப்புறம் அந்த பக்கம். தவறான நடத்தை அல்லது விதிகளை மீறுவதை புகார் அளிக்காததன் மூலம், புகார் அளிக்காததன் ஈவில் ஸ்பீக்கிங் இல்ல, புகார் அளிக்காததன் மூலம் அந்த நபர் தவறான போக்கின் தொடர்ச்சியை நமக்குள் ஊக்குவிப்பவராக இருப்பார். அப்படின்னு என்ன ஆகும்? நீங்க போய் அதை சொல்லாம விட்டா என்ன ஆகும்? ஒன்று ஆஃபீஸ் பேர் கெட்டு போகும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர் என்ன வாங்கிட்டே இருப்பாரு, லஞ்சம் வாங்கிட்டே இருப்பாரு. நாளைக்கு புதுசாக ஒருத்தர் வேலைக்கு வரவர் என்ன புரிஞ்சுக்குவார், லஞ்சம் வாங்கினாலும் நம்மளை யார் இந்த கம்பெனியில் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்குவார். ஸோ டோட்டலாக எது அஃபெக்ட் ஆகுது இந்த இடத்துல? என்டையர் ஆர்கனைசேஷனும் அஃபெக்ட் ஆகுது. அப்படின்னா
ஒரு நலன் கருதி, இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, மோட்டிவ் உள்ள வந்துருச்சு. மோட்டிவ் உள்ள வந்துருச்சு. எக்லீசியாவில் நோ மோட்டிவ், தீமை பேசினாலே தப்பு தான். ஆனால் இந்த இடத்துல ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட, நாட் புது சிருஷ்டி, இது ஆஃபீஸில் ஒருத்தர் ஆஃபீஸ் ரூல்ஸ் மீறும்போது, ஆஃபீஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க அல்லது ஆஃபீஸில் விசுவாசமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க கட்டாயம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தவறை போய் மேலதிகாரிகிட்ட சுட்டி காமிப்பாங்க. அப்படி காமிக்காம விட்டாச்சுன்னா என்ன ஆகுன்னா, அது தொடர்ந்து என்ன ஆகிட்டு இருக்காங்க, பரவிட்டே இருக்கும். லஞ்சம் வாங்கினவர்கிட்ட போய் சொன்னால், லஞ்சம் வாங்கிட்டாரு, நம்ம உயரதிகாரிட்ட போய் சொன்னாமே, அவர்கிட்ட போய் லஞ்சம் வாங்காதீங்க சொன்ன அவர் என்ன சொல்லுவார்? இஸ் நாட் அ நியூ கிரியேஷன். என்ன தெரியுமா சொல்லுவார்? மறுப்பா பார்த்துட்டில, பாதி தர வச்சுக்கோங்க. உடனே இப்போ என்ன ஆகுது, அவரை ஊக்குவிக்க ஆரம்பிச்சிருவார் இவர். அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், போய் சொல்லணும். அப்படி சொல்லாமுட்டா அடுத்து அதை வாசிங்க. அந்த விதிகளை நாமே மீறினால் நம்மை புகார் அளிப்பவர் சரியாக செய்திருப்பார். நம்மை புகார் அளிப்பவர் கட்டாயமா, அதாவது நாமளே லஞ்சம் வாங்கினா, நம்மளை பற்றி ஒருத்தர் போய் உயரதிகாரிட்ட சொன்னால் அது ஈவில் ஸ்பீக்கிங் சொல்கிறது கரெக்டாக இருக்குமா? இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம லஞ்சம் வாங்குகிறோம், தலையாடாமல் இருப்பது பயத்தை ஏற்படுத்திக்கிறது. லஞ்சம்னு உங்களுக்கு என்ன டெஃபினேஷனில் இப்போ நான் சொல்ல வரல. லஞ்சம் வாங்குகிறோம், இதை பார்த்துட்டு போய் நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் மேனேஜிங் டைரக்டர் சொல்லிட்டார், அவர் ஈவில் ஸ்பீக்கிங் பேசியிருக்காரா? அப்போ நம்ம பண்ண மட்டும் ஈவில் ஸ்பீக்கிங் இல்லை, நாம் மற்றவங்களுக்கு பண்ண ஈவில் ஸ்பீக்கிங். அது கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அலுவலகத்திலையும் வீடுலையும் இந்த விஷயம் ஈவில் ஸ்பீக்கிங் அல்ல. பிகாஸ் அந்த இடத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு சேரக்கூடிய ஒருத்தர் முதல் தன்னுடைய உயர் அதிகாரிக்கு கொடுக்குற மரியாதை என்னென்னா, ரிப்போர்ட்டிங் இருக்கார் இல்லையா, அவருக்கு கொடுக்குற மரியாதை என்னென்னா, இந்த ஆஃபீஸினுடைய எல்லா சட்டத்திட்டங்களுக்கு நான் கீழ்ப்படிவேன். ரைட்? யூனிஃபார்ம் போட்டு வரணும், யூனிஃபார்ம் போட்டு வரணும். 8 மணிக்கு வேணால் 8 மணிக்கு வரணும். 1 மணி நேரம் சாப்பாடு டைமில் 1 மணி நேரத்தில் சாப்பிட்டு வந்துடணும். அப்போ என்ன அங்கே அக்னாலஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் ஆட்டோமேட்டிக்காக. இந்த கம்பெனியுடைய சட்டத்திட்டத்துக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், கீழ்ப்படுகிறேன். அந்த சட்டத்திட்டங்கள் யாரையாவது காயப்படுத்துறதுக்காக போட்டதா, யாராவது ஹார்ம் பண்ணுமாது இல்லை, அது ஆஃபீஸுடைய ஒழுக்கத்துக்காக. அப்போ ஆஃபீஸில் சேர்றப்பயே நம்ம என்ன வாக்குறுதி கொடுத்தோம்னா, இந்த ஆஃபீஸுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு நான் என்ன பண்ணுவேன், கீழ்ப்படிவேன் கொடுத்துட்டு, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன்னொருத்தர் மீறும்போது அதை கண்டுகிட்டு பேசாமல் கண்டும் காணாமல் போவது என்பது தப்பு. போய் அதை உயர் அதிகாரிகிட்ட சொல்ல என்பது கட்டாயமாக ஈவில் ஸ்பீக்கிங் கிடையவே கிடையாது. பிகாஸ் சிம்பிளாக எழுதிட்டார், இட் இஸ் ஃபார் த ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி. பட் அட் த சேம் டைம் லஞ்சம் வாங்கினதை பார்த்துட்டு போய் இன்னொருத்தர்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு உயரதிகாரிட்ட ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணார்ல, அந்த கம்ப்ளைண்ட் பண்ணவர் நோக்கம் தப்பாக இருந்தால் அது ஈவில் ஸ்பீக்கிங். ரொம்ப மைன்யூட் பாயிண்டாக தான் இருக்குது எல்லாமே. சபைக்குள்ள ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணுறதுக்கு மோட்டிவ் காரணமாக சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? நம்ம எல்லாருமே நியூ கிரியேஷன். பவுல் கிளியராக சொல்லிட்டாரு, மோட்டிவ் எதுவாக இருந்தாலும் சரி, தப்பாக பேசினா ஈவில் ஸ்பீக்கிங் தான். உலகத்துக்குள்ளே வந்தோம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இன்னொருத்தர் மீறார். அந்த மீறின விஷயத்தை பற்றி நாம் நம்முடைய உயரதிகாரிகிட்ட போய் சொல்கிறோம். அப்படி சொல்கிறது ஈவில் ஸ்பீக்கிங் அல்ல. பட் அது ஈவில் ஸ்பீக்கிங் ஆகும் எப்போன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய நோக்கம் சரியில்லை. அதாவது என்ன அர்த்தம்னா, நம்ம ஒருத்தரை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அவர் நமக்கு பிடிக்கல, ஆஃபீஸில் நமக்கு ஒருத்தர் பிடிக்கல, அவர் பார்த்துட்டே இருக்கிறோம், எப்படா லஞ்சம் வாங்குவார்னு பார்த்துருக்குறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாங்கினோன்னே டக்குன்னு பிடிச்சி போய் சொல்லிடுறோம், இது ஈவில் ஸ்பீக்கிங். ஏன்னா அங்கே நோக்கம் என்ன ஆகுதுன்னா தப்பாகுது. சரிங்களா? இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இதை வச்சு சபைக்குள்ளே சொல்லட்டுமா? வித் யுவர் பர்மிஷன். ரசல்பர் சொல்லலை, நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் விரும்பினா நான் சொல்கிறேன். வேண்டாமா பேர்? கையை தூக்கி தான் கேட்கணும் அடுத்தது. சரி, 8:30 இது நான் எடிட் பண்ணி போடல. 8:30 நான் சர்ச் பண்ணுறப்ப அப்படியே வந்துச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியாதோ, நம்முடைய சபையில் ஒரு டீக்கன் எல்லாரும் யார் யார் எந்தெந்த வாரம் வரோங்கிறது அட்டண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியாது சொல்லிடுங்க. எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. அந்த அட்டண்டன்ஸ் லிஸ்ட் அவர் யாருக்கு அனுப்புவார்? ஒவ்வொரு வாரம் முடிஞ்ச உடனே தேவனுக்கு. அது மட்டும் தெரியாது. அவர் எடுத்து வச்சுக்குவார் நினச்சிக்கிங்களா? இல்லை, அவர் எடுத்து என்ன பண்ணுவார்னா அந்தந்த எல்டர்ஸ்க்கு அன்றைக்கி அனுப்பிச்சிடுவார். இப்போ அந்த டீக்கன் ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணுறாரா?
சகோதரியே இன்னைக்கு எக்லிஷியாக்கு வரலன்னு சொல்லி அவர் ரிப்போர்ட் பண்ணுறார் ஒரு எல்டருக்கு. அப்போ அந்த சகோதரன் ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணுறாரா? ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இல்லை, நம்ம யாராவது போய் அது எப்படி நீங்கள் நான் இத்தனை மணிக்கு வந்தேன் அவர்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு கேட்க முடியாது. பிகாஸ் இட்ஸ் அ ரூல். இதே அவர் தப்பான மோட்டிவில் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், தப்பான மோட்டிவ்னு சொல்கிறதுக்கு புரியுதா? இவரை பற்றி அவர்கிட்ட எப்படியாவது போட்டு தரேன்ட்டு எப்படா இந்த சகோதரர் லேட்டாக வருவார்னு பார்த்து அட்டெண்டன்ஸ் போட்டு அதை போய் சொன்னார்னா அது கட்டாயமாக ஈவில் ஸ்பீக்கிங் தான். புரிஞ்சவங்களுக்கு திருப்பி ரீகால் பண்ணுறேன். சபைக்குள்ள மோட்டிவ் எது வந்தாலும் சரி, புது சிஷ்டிகளுக்குள்ள தீமை பேசுதல் என்பது ஈவில் ஸ்பீக்கிங் தான். உலகத்துக்குள்ள ஒரு விஷயத்தை ரூல் மீறும் போது அதை மேலதிகாரியிடம் சென்று புகார் அளிப்பது ஈவில் ஸ்பீக்கிங் அல்ல. அட் த சேம் டைம் அந்த மேலதிகாரிட்ட புகார் அளிக்கிறதுக்கு பின்னாடி தப்பான மோட்டிவ் இருந்துச்சுன்னா அது ஈவில் ஸ்பீக்கிங். சபைக்குள்ள ஒரு சகோதரன் ஒரு ஊழியம் செய்யும் போது அந்த ஊழியத்தின் நிமித்தமாக ஒருத்தரை பற்றி சபையில் இருக்கக்கூடிய மற்ற ஒரு மூப்பர்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் ஈவில் ஸ்பீக்கிங் அல்ல. அட் த சேம் டைம் அதை அவர் தப்பான நோக்கத்தோடு பண்ணார்னா கட்டாயம் அது ஈவில் ஸ்பீக்கிங் தான். புரிஞ்சா உங்களுக்கு? இது இப்போ விதிமுறைகள் மீறப்பட்டதை குறித்து தகவல் அளிப்பது தீமை பேசுதலா? இப்போ உங்கள் பதில் வரணும், எஸ் ஆர் நோ. நோ, அது 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 வந்து ஈவில் ஸ்பீக்கிங் அல்ல. உலகத்துக்குள்ளே வரும்போது தப்பான மோட்டிவ் இருந்து அது கட்டாயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவில் ஸ்பீக்கிங் தான். அடுத்த பாயிண்ட், இந்த மாதிரி நம்ம போய் தகவல் அளிக்கிறோம் இல்லையா உயர் அதிகாரிகிட்ட. அப்படி தகவல் அளிக்கும் போது நாம் யாரை பற்றி தகவல் அளிக்கிறோமோ அவரை நியாயம் தீர்க்கிறோமா? கொஸ்டின், பதில் சொல்லணும் கொஸ்டினுக்கு. நம்ம போய் சொல்கிறது என்பது ஒருத்தரை நியாயம் தீர்க்கிற விஷயமா இல்லை அப்படின்னா அது என்னன்னு கேட்டால் நம்முடைய கடமை. இட்ஸ் அ ரூல், நம்முடைய கடமையை தவிர இது நியாயம் தீர்த்தல் அல்ல. இல்லை பிரதர், என்னதான் இருந்தாலும் நான் லஞ்சம் வாங்கினதை போய் இவர் சொல்லி கொடுத்தாரு, இவரை நீ நியாயம் தீர்க்கிறார், இவர் ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணுறான்னு சொன்னால் நம்முடைய மூத்த சகோதரர் அருமையான உதாரணத்தை எடுத்துட்டார். இது என்ன? இதை கண்டுபிடிப்பதுக்கு ஒரு அரை மணி நேரமாகவே இது என்னட்டு நம்ம உடம்பு, நம்முடைய கம்ப்ளீட் பாடி. இந்த பாடி இயங்கிக் கொண்டிருக்கிறது, இப்பொழுதும் கூட இயங்கிக் கொண்டிருக்கிறது. ரைட்? இந்த பாடி முழுக்க எல்லா பார்ட்டுமே ஒரு இடத்துல கனெக்ட் ஆயிருக்கு. பிரெயின் த்ரூ நர்வஸ் சிஸ்டம் சொல்ல முடியாது, த்ரூ நர்வஸ் சிஸ்டம் என்டையர் பாடியும் தலையோட கனெக்ட் ஆயிருக்கு. ரைட்? இப்போ பாருங்க, எதுக்கு அந்த எக்ஸாம்பிளுக்குள்ள வந்தேன்னா, ஒருத்தர் லஞ்சம் வாங்குறத பார்த்து நான் சும்மா விட்டேன்னா அல்லது போய் சொல்கிறது நியாயம் தீர்த்தலான்னு இல்லை. எப்படிங்கிறதுக்கு உதாரணம், இந்த விரல் என் உடம்புல இருக்குது, மற்ற சரீரம் முழுக்க இருக்குது, எல்லாமே ரிப்போர்ட்டிங் டு ஹெட். ஓகே பர்? இப்போ இந்த விரல் கட் ஆயிடுச்சு, மற்ற சரீரம் நமக்கு எதுக்குப்பா வம்பு, நர்வஸ் சிஸ்டம் நமக்கு எதுக்கு வம்பு, நமக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு விட்டுருச்சுன்னா என்ன தெரியுமா, உயிரே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ உடனே இன்னொரு விரல் என்ன பண்ணுது, இந்த விரல் அடிபட்டுருச்சுன்னு இதை பற்றி பிரெயின் கிட்ட போட்டு கொடுக்குது. அப்போ அது மட்டும் இல்லை, ஏன் நம்ம உடம்புல இது, அப்போ அது செய்ய வேண்டிய கடமையை செய்கிறது. இது புகார் அளித்தல் ஈவில் ஸ்பீக்கிங் அல்ல. ஒருவேளை இது ஈவில் ஸ்பீக்கிங் சொன்னீங்கன்னா நம்ம கையை காலை எல்லாம் டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்குன்னா பிரெயின் கிட்ட ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணிட்டே இருக்கணும் உடம்பு பற்றி. எடுத்துக்க முடியுமா? அப்படி திங்க் பண்ணி பாருங்க. ஒரு சகோதரன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி ஒவ்வொரு மைனூட் பாயிண்ட் புட்டு 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 வைக்கிறார். படிக்கும்போது அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. யாராவது வந்து நிற்கும் போது அவங்கள பற்றி பேசணும், தொடர்ந்து பேசணும். அதான் ஈவில் ஸ்பீக்கிங் இல்லை. நிறுத்திட்டு அவரை பார்த்து திருன்னு முழிச்சோம்னா ஈவில் ஸ்பீக்கிங் தான். அது முடிஞ்சது. தைரியமாக போய் சொல்லுங்கள், தப்பாக ஒருத்தர் செய்யும்போது, விதி மீறும் போது யார்கிட்ட போய் சொல்லும்போது சொல்லுங்கள், மோட்டிவ் நல்லா இருந்துச்சுன்னா அது உலகத்தில் ஈவில் ஸ்பீக்கிங் அல்ல. சபையில் எதை பற்றியும் என்ன பண்ணாதீங்கன்னா தப்பாக பேசாதீங்க அப்படின்ட்டு. சரிங்களா பேர்? ஒருவேளை இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணிடக்கூடாதுன்னா, எல்லா நர்வஸ் சிஸ்டமும் பிரெயினோட தானே கனெக்டாக இருக்குது. அப்போ ஒரு விரல் அடிபட்டா, விரல் அடிபட்டுச்சுன்னு நர்வஸ் சிஸ்டம் யார்கிட்ட போய் சொல்லணும், யார்கிட்ட போய் சொல்லணும், பிரெயினில். இப்படி ஆஃபீஸ்க்கு வரட்டுமா, ஆஃபீஸில் ஒருத்தர் லஞ்சம் வாங்கிட்டார், எத்தனை தடவை தான் வாங்குவோம் தெரியல, வாங்கிட்டார். வாங்கினதை நம்ம பார்த்துட்டோம், போய் யார்கிட்ட சொல்லணும், ஹெட்டில் போய் சொல்லணும். அதுக்கு பதிலாக இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. இட்ஸ் ஈவில் ஸ்பீக்கிங். புரியுதா உங்களுக்கு? யார் ஆக்ஷன் எடுப்பாரோ, யார் பொறுப்போ அவர்கிட்ட போய் சொல்லணும். அதை விட்டு போட்டு இவர் லஞ்சம் வாங்கிட்டார்னு கூட வேலை செய்ய இன்னொருத்தர்கிட்ட போய் சொன்னால் இட்ஸ் ஈவில் ஸ்பீக்கிங். எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது பாருங்க. இதுக்கு உதாரணம் சொல்லட்டுமா? நம்முடைய சரீரத்தில் ஒரு கால் அடிபட்டுருச்சு, அடிபட்ட மாதிரியே இருக்கிறீங்க, அடிபட்டுருச்சு. அடிபட்ட உடனே நர்வஸ் சிஸ்டம் யாருக்கு சொல்லணும்? சொன்ன என்ன ஆகும், பிரெயின் உடனே என்ன பண்ணும், கைக்கு சொல்லும். கை என்ன பண்ணு, ஒரு கட் எடுத்து ஒரு பேண்டேஜ் எடுத்து என்ன பண்ணதுக்கு போடுன்னு சொல்லு. கரெக்டானே? அப்போ ரத்தம் நின்றும். இது யூஸ்ஃபுல், இது ஈவில் ஸ்பீக்கிங் அல்ல.
அட் த சேம் டைம் ஒரு கால் அடிபட்டதை போய் நர்வஸ் சிஸ்டம் இன்னொரு கால்கிட்ட சொல்லுச்சுன்னா இட்ஸ் ஈவில் ஸ்பீக்கிங். ஏன் ஏன் இந்த விஷயத்த இந்த கால் நர்வஸ் சிஸ்டம் கால் அடிபட்டதை போய் இன்னொரு கால்கிட்ட சொல்லுச்சுன்னா சரியாகாது. ஏன்னா சரியாக்க இன்னொரு காலால முடியாது. அப்ப யாரால முடியாத அவங்ககிட்ட போய் சொல்றோம்னா அது கிளியர்லி ஈவில் ஸ்பீக்கிங் தான். புரியுது உங்களுக்கு இதெல்லாம்? அன்பான சகோதர சகோதரிகளே, சின்ன சின்ன விஷயம் கூட எவ்வளோ மாறுதல்கள் இருக்குது பாருங்க. அடுத்த பாயிண்ட் போலாமா பேர்? ரீகால் பண்ண விரும்பல. அடுத்த பாயிண்ட் போயிடலாம். நம்ம ஒருத்தர் இருக்கிறோம், நாம இப்படி நினைக்கலாமா? டைம் தரேன் உங்களுக்கு. நான் தண்ணி குடிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம். நான் வரேன், என்னை பற்றி யாரும் யார்கிட்டையும் போய் தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கலாமா நினைக்கக்கூடாதா? பதில் எப்படி வருதுன்னு பாருங்களேன், தெளிவாக சொல்லுங்கள். நினைக்க ஏன் பதில்? ஏன்லாம் கேட்கக்கூடாது. நீங்கள் நமக்கு ஒரு பதில் வருது இல்லை ஏன்னு சொல்லி, கண்டிப்பாக நினைக்கக்கூடாது. நீங்கள் சொல்கிறது கரெக்ட், அது தப்பு. ஏன்னா அது நடக்கவும் நடக்காது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நடக்காது. ஏன்னு சொல்லட்டுமா? நானும் இம்பர்ஃபெக்ஷனில் தான் இருக்கிறேன், எல்லாரும் இம்பர்ஃபெக்ஷனில் தான் இருக்கிறோம். நான் யார்கிட்ட என்னை மற்றவங்களை பற்றி நான் தப்பாக பேசுனது இல்லையா? நான் மற்றவங்களை பற்றி யார்கிட்டையும் போய் தப்பாக பேசுனது இல்லையா? இல்லை, என்னை தான் கேட்குறேன், உங்களுக்கு கேட்கல பேர். பேசியிருக்கேன்ல. அப்போ நானே பேசிட்டு தான் இருக்கிறேன்னா நான் எப்படி என்னை பற்றி இன்னொருத்தர் பேசக்கூடாதுன்னு நினைக்கலாம்? அப்படித்தான் பேசுவாங்க, அப்படித்தான் நடக்கும். ஆனால் அதுக்காக அப்செட் ஆகி உட்கார்றவங்க புது சிருஷ்டிகள் அல்ல. என்னை பற்றி பேசிட்டார், ஆமாம் உங்களை பற்றி தான் பேசுவார். யாரை பற்றி பேசுவார் அவர்? வேறு என்னை பற்றி போய் அவர் எங்கே சொல்லி கொடுத்தாரு? ஆமாம், வேறு யாரை போய் சொல்லுவார் அவர்? அவர் உங்களை தான் சொல்லுவார். ஏன்னா நீங்கள் இதே வேலையை பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. அப்போ எல்லாருமே இம்பர்ஃபெக்ஷன் இருக்கிறப்ப நம்ம யாரையுமே தாக்கி பேசுறது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இதை எதிர்பார்க்கலாம். பட் நமக்குள்ளே அந்த இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும்போது, நம்முடைய சகோதர சகோதரிகளும் அந்த அபூர்ணத்துக்குள்ளே இருக்கும்போது, கட்டாயமாக இப்படி பல ஜென்ம சுபாவம் அவங்கள பேசத்தான் வைக்கும்னு எதிர்பார்க்கணுமே தவிர பேச வைக்காதுன்னு எதிர்பார்க்கறது கட்டாயமாக சரியான விஷயம் அல்ல. ஓகே, சபைக்குள்ளே வரலாமா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள். சபையில் யாராவது ஒரு சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? அதை இப்போ எல்லாரிடமும் சொல்ல வேண்டும். கரெக்டா? அதுக்கு பேர் ஈவில் ஸ்பீக்கிங். கரெக்டுங்களா பேர்? அது இப்போ எல்லார்ட்டையும் சொன்னால் அதுக்கு பேர் என்னங்க? ஈவில் ஸ்பீக்கிங். அப்போ சபையில் எனக்கு விரோதமாய் ஒரு சகோதரன் குற்றம் செய்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஒழுங்குமுறை என்ன சொல்லுகிறது? முதல்ல சரி வாசிச்சுட்டு மத்தேயு 18:15 உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால், ஒரு பாயிண்ட் கடைசியாக கன்க்ளூஷன் சொல்கிறேன். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செஞ்சால் மட்டும்தான் அது. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செஞ்சால் மட்டும்தான் அது. குற்றம் செய்தால், இப்போ நான் உலகத்தை பற்றி பேசல, சபைக்குள்ள வந்துட்டேன். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இங்கே வந்து திருப்பி அங்கே போயிடலாம். வாசிங்க. அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் குற்றத்தை அவனுக்கு போய் நீ என்ன பண்ணு? உணர்த்து. இது உங்களுக்கு புரியும் இல்லையா ப்ராசஸ்? ஃபர்ஸ்ட் தனியாக போய் சொல், கேட்கலன்னா 2 பேர்த்து கூட்டிகிட்டு போய் சொல்லு, இல்லைன்னா சபைக்கு தெரிவிச்சிரு. இதான ரூல். இந்த ரூல் ஆஃபீஸில் அப்ளை ஆகுமா? சகோதரர்கள் பதில் சொல்லாத காரணத்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன், யோசிக்கிறாங்க. இந்த ரூல் எக்லீஷியாவுக்கு 100% இதுதான், இல்லை மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம ஆதாயப்படுத்தணும், இதான் சகோதரர் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப இந்த ரூலை ஆஃபீஸில் அப்ளை ஆகுமான்னு கேட்குறேன். கட்டாயமாக அப்ளை ஆகாது. இதே சகோதரர் எழுதியிருக்காரு. அதுக்குரிய விளக்கத்தை வாசிக்கும் போது கொஞ்சம் கூட நிறுத்தி கான்சென்ட்ரேஷன் வெளியே கொண்டு போயிடாதீங்க. ஃபுல்லாக அவங்க படிக்கிறதுல கவனிங்க, நீங்களும் வாசிங்க. இதே ஒருவேளை மீறுதலை கவனிக்கும் ஒவ்வொருவரும், ஆபீஸில் மறந்துடாதீங்க, மீறுதலை கவனிக்கும் ஒவ்வொருவரும் விதிமுறைகளை மீறினவரிடத்தில் போய் இப்படியாக ஒரு நிமிஷம் விதிமுறை முறை யார்கிட்ட போய் சொல்லணும்? ஹெட் தான் சொல்லணும். அதை விட்டுட்டு அவர்கிட்டே போய் சொன்னா அந்த பாயிண்ட் தான் வருதுங்க. ஸோ அவர்கிட்டே போய் சொன்னா அலுவலகத்திலோ குடும்பத்திலோ காரியத்தை சரிப்படுத்த முற்படுவார்களானால், நான் சரி பண்ற ஆபீசர் அப்படின்னு சொல்லிட்டு உயரதிகாரிட்ட போகாம அவர்கிட்ட போய் சொல்றேன்னு போய் சொல்ல போனா தொடர்ந்து குழப்பமே நிலவும். என்ன நிலவும் பாருங்க. நீங்க கேட்கும்போது பதில் சொல்லி நீங்க ஃபாலோ பண்ணி நடத்தாதீங்க. நீங்க ஃபாலோ பண்ணாம நீங்க உட்காந்துருக்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாதுங்கிறத தெளிவா சொல்லிடுறேன் நான். குழப்பம்னு என்ன அர்த்தம்? அவர் என்ன பண்ணுவார்னா, எங்கிட்டே நீ வந்து கேட்குறியா, நீ இன்னைக்கு வந்தாள் அப்படின்னு அவர் நினச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் புது சிருஷ்டியுடைய ரூல் அங்கே அப்ளை ஆகாது. இப்போ வாசிங்க.
விதிமுறையினை மீறினவர் தன்னை தற்காத்து கொள்ளும் விதமாக என் நடத்தை அனைத்தும் சரியாகவே உள்ளது மற்றும் வாயிற்கதவு திறந்து கிடந்தாலும் சரி மூடி கிடந்தாலும் சரி அது உன் காரியம் அல்ல என்று சொல்லிடலாம். என்ன சொல்லுவார் அவரு? கதவு ஓப்பனாக இருந்தா என்ன, க்ளோஸாக இருந்தா என்ன, அது உன் வேலை இல்லை அப்படின்னு அவர் நமக்கு சொல்லிடுவார். ஏன்னா அவரும் ஒருத்தருக்கு ரிப்போர்ட் பண்ணுறாரு, நாமளும் இன்னொருத்தருக்கு ரிப்போர்ட் பண்ணுறோம். அப்படி இருக்கிறப்ப உனக்கு ஏதாவது பிரச்சனை அவர்கிட்ட போய் சொல்லு, எங்கிட்ட வந்து சொல்லாத அப்படிம்பார். அடுத்தது, ஆனால் ஒருவேளை வாயிற்கதவு மூடப்படாமல் திறந்தே கிடைக்கிறது என்றால், இது வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காருங்க, நீங்கள் கதவு மட்டும் நினச்சிக்காதீங்க. கதவு திறந்திருக்குன்னு போய் சொல்கிறார், ஏன்ப்பா கதவை எப்போ திறந்து வைக்கிறீங்க, கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி தான் வைங்களேன் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லுவாராமா, அது திறந்திருக்கா மூடி இருக்குங்கிறது பார்க்க வேண்டிய வேலை உன்னோடது இல்லை, நீ யார்கிட்ட போய் சொல்லு, கதவுக்கு சொந்தக்காரர் ஒருத்தருக்கார் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வரமா. உரிய அதிகாரியிடம் காரியத்தினை குறித்து தகவல் கொடுப்பது உங்கள் கடமையா இருக்கின்றது. தகவல் கொடுப்பது உங்களுடைய என்னவா இருக்கிறது? கடமை. மறந்துடாதீங்க, அதை மிஸ் பண்ணாலும் தப்பு தான், கடமையா இருக்கிறது. மற்றும் இப்படியாக காரியத்தினை பொறுப்பினின்று நீங்கள் விடுவிக்கப்படலாம். அங்க போய் உயரதிகாரிட்ட சொல்லிட்டோம்னா இந்த பிரச்சனையில நம்ம என்ன ஆயிடலாம், வெளியே வந்துடலாம், முடிஞ்சது. அடுத்தது, இது மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரையிலான வசனங்களின் அடிப்படையில் கையாளப்பட வேண்டிய ஒரு தனிப்பட்ட காரியம் அல்ல. கையாளப்பட வேண்டிய காரியம் அல்ல. நீங்க பாட்டுக்கு ஆபீஸ்ல மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை அப்ளை பண்றேன்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்குறவர் லஞ்சம் வாங்கினதை பார்த்துட்டு எல்லாரும் போனதுக்கப்புறம் ஒரு தனியாக கூப்பிட்டு வாங்க டீ சாப்பிட போகலான்னு கூட்டிகிட்டு போய் லஞ்சமெல்லாம் வாங்காதீங்க ரொம்ப தப்புன்னு சொன்னால் அவர் என்ன சொல்ல தெரியுமா, உனக்கு தெரியுமா ஆஃபீஸில் எத்தனை பேர் லஞ்சம் வாங்குறாங்கன்னு கேட்பார். அடுத்தது, இதனால் என்ன ஆகும், எத்தனை பேர் லஞ்சம் வாங்கினாங்கிற இன்ஃபர்மேஷன் வேறு நமக்கு வந்துடும். ஸோ இது நம்முடைய வேலை அல்ல. அப்போ நாளைக்கு செக்கிங் வந்து பிடிச்சப்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால் அது குற்றம் இல்லையா? நீங்கள் போய் உயரதிகாரிட்ட சொல்லிடுங்க, வேலை முடிஞ்சது, நீங்கள் உங்கள் பொறுப்புலேருந்து வெளியே வந்துடலாம், அவ்வளோதான். அடுத்தது, இதே வேலையை ஒருத்தர் இருக்கார். எதே வேலை தெரியுமா? யார் யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ ஆஃபீஸில் அவங்ககிட்ட போய் அட்வைஸ் பண்ணுறது ஒருத்தருக்கு வேலை. அவர் லைஃப் எப்படி இருக்கும் அங்கே பார்க்காதீங்களே சொல்லிப்பாங்க. யார் யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்க அவங்கள போய் அட்வைஸ் பண்ணுறது அவருக்கு வேலை ஆஃபீஸில். பிகாஸ் மத்தேயு 18ஆம் அதிகாரம் அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்குறேன். எப்படி தெரியுமா இருக்கும்? இப்போ வாசிங்க. பல நபர்களிடத்திற்கு சென்று அவர்களை சரிப்படுத்துவதற்கு முற்படுவதன் வாயிலாக முழு வீட்டையும் அல்லது அலுவலகத்தையும் நடத்திட முற்படும் ஒருவர், எப்படி அட்வைஸ் பண்ணி ஆபீஸை ஓட்டலாம்னு நினைக்கிற ஒருவர் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. சீக்கிரத்தில் தனக்கு பிரச்சனையை வருவித்துக் கொள்வார். தலைமையில என்ன வாங்கி போட்டுக்கிறாரு, மண்ணை அவரே என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு வாங்கி போட்டிருக்காரு. நாளைக்கு அவரு தான் அப்செட் ஆகி உட்கார போறாரு. ஒருவேளை புதிதாய் ஒருவர் வேலைக்கு சேர்ந்து அவர் தற்செயலாய் விதிமுறை ஒன்றினை, ஆபீஸ்க்கு நேத்து தான் புதுசா வந்தாரு, அவருக்கு ரூல் சரியா தெரியல, ஒரு தப்பு பண்ணிட்டார், லஞ்சம் வாங்கினது இல்லைங்க பேர், ஒரு ரூலை மீறிட்டார் அப்படின்னா உடனே போய் நீங்கள் சொல்லி சரி பண்ணுங்க. ஏன்னா அவர் ஏற்றுக்கு வர இன்னைக்கு, ஏன்னா அவருக்கு அது தெரியாது. தெரிஞ்சே ஒருத்தன் பண்ணும்போது அதை போய் நீங்கள் அவங்ககிட்ட என்ன பண்ண வேண்டாம், ஆஃபீஸில் அட்வைஸ் பண்ண வேண்டாம், யார்கிட்ட போய் சொல்லணுமோ அங்கே போய் சொல்லிருக்கிட்ட வாசிங்க. இப்போ மீறி விடுகிறார் எனில் அவரிடத்தில் இங்கு இப்படி செய்ய வேண்டும் என்ற விதிமுறை உள்ளது என்று சொல்லிடுவது சரியா இருக்கும். இட் இஸ் நாட் a evil speaking. எனினும் இதை ஒரு முறைக்கு மேல் அவரிடம் சொல்லி கொண்டிருப்பது சரியா இராது. அடுத்த தடவை அவர்கிட்ட சொன்னா அவரே சொல்லிட்டீங்கல்ல, அப்பவே வந்து அது தெரியாம இருந்தா சொன்னீங்க, போங்க போங்க முடிஞ்சு போங்க, வேலை முடிஞ்சு போங்க. இரண்டாம் திசை மீறுதல் பண்ணப்படும் போது அன்பின் ஆவியில் அது குறித்து உரிய அதிகாரியிடம் தகவல் கொடுக்கப்பட வேண்டும். செகண்ட் டைம் ஹெட் தான், யார்கிட்டையும் போய் தனியாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சா உங்களுக்கு? இவ்வளோ விஷயத்தை ரசல் பேர் எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக ஒரு புது சிருஷ்டி உலகத்துக்குள்ளே போகும்போது கூட புது சிருஷ்டியுடைய ரூல்ஸ் எப்படி மீறக்கூடாதுங்கிறதுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரே விஷயம், சபையில் அந்த விஷயம் வந்து தப்பு, உலகத்தில் ஆப்போசிட்டாக பண்ண தப்பு. இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள நம்ம இருக்கிறப்ப நமக்கு அட்வைஸ் வேணுமா வேண்டாமா? கண்டிப்பாக அந்த அட்வைஸ் தான் நமக்கு கிளியராக கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். மறுபடியும் வசனத்தை வாசிங்க, இதில் ஒரு கேள்வி இருக்கு. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால். எதை பற்றி சொல்லுதுன்னா, ஒருத்தர் எக்லிஷியால, இப்போ உலகத்தில் இல்லை எக்லிஷியால ஒரு சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நீ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு போய் தனியாக பேசணும் அவர்கிட்ட, அதுக்கப்புறம் 2-3 சாட்சி, அதுக்கப்புறம் மூப்பர்கள் மூலமாக சபைக்கு தெரிவிக்கணும். இதான ரூலு. இந்த இடத்துல சில பேர் எதை மாற்றுறது உண்டுன்னா, உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தாங்க விட்டுறது. எந்த சகோதரன் யாருக்கு விரோதமாய் குற்றம் செய்தாலும் சரி, சொல்கிறது உள் வாங்கிக்கோங்க. சகோதரன் மட்டும் பேசிட்டுக்கலாம், சகோதரிகளை நமக்கு இல்லை போல் இருக்கு சப்ஜெக்ட் நினச்சிக்காதீங்க. எந்த சகோதரனுக்கு விரோதமாய் குற்றம் செஞ்சாலும் இது அப்ளை ஆகாது. புரிஞ்சா புரியலையா? புரியுமா சொல்லட்டுமா? எனக்கு விரோதமாக ஒருத்தர் குற்றம் செஞ்சா நான் என்ன பண்ணணும்? இதை தனியாக இருக்கும்போது பேசணும். இதே இந்த சகோதரன் அந்த சகோதரனுக்கு விரோதமாக குற்றம் செஞ்சுட்டார், இப்போ நான் போய் இவரை கூப்பிட்டு தனியாக, ஆக்சுவலாக அவங்க 2 பேருக்கு பிரச்சனை. மத்தேயு 18ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது தெரியுமா உங்களுக்கு? வாங்க நான் உங்களுக்கு தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறேன் அப்படின்னு பேசுவது ஈவில் ஸ்பீக்கிங்.
ரைட் ஆர் ராங்? ஏன்? பிரச்சனைக்குரிய ஆள் யாரு? அவங்க 2 பேரும். இப்போ இந்த பிரச்சனை யார் நினைச்சா தான் சால்வ் பண்ண முடியும்? அவங்க 2 பேரும். அப்போ மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை யார் அப்ளை பண்ணிக்கணும்? அவங்க 2 பேரும். அவங்க 2 பேருக்காக நான் எடுத்து அப்ளை பண்றது கரெக்டா? இல்லை. அப்ளை பண்ணினால் அதற்கு பெயர் ஈவில் ஸ்பீக்கிங். வாசிங்க. இந்த சகோதரன் தன்னுடைய மனைவியை நன்றாய் நடத்துகிறதில்லை என்று அதாவது நமக்கு ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ்னா, வீட்டில் ஒய்ஃபை கூட ஒரு ஒழுங்காக ட்ரீட் பண்ணுறது இல்லைங்க. போட்டு அடி அடிக்கிறார். சகோதரிகளுக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்ல இதுலையா திட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு ஒய்ஃபை கண்டபடி திட்டுறாருங்க அப்படின்னு நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இப்போ நான் ஒய்ஃபுக்கும் அவருக்கும் பிரச்சனை, அங்கே பார்க்காதீங்க. ஒய்ஃபுக்கு அவருக்கும் பிரச்சனை, இந்த நியூஸ் எனக்கு வந்துருச்சா? இப்போ நான் மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிறது, நேராக அவர்கிட்ட போய், பிரதர் உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபுக்கும் பிரச்சனை, அதை சால்வ் பண்ண தான் நான் வந்திருக்கிறேன். நமக்கே சிரிப்பு வருது. அப்ளை பண்ணலாமா அப்படி? அது நம்முடைய வேலை அல்ல. அப்படி பண்ண அதுக்கு பேர் ஈவில் ஸ்பீக்கிங். இப்போ வாசிங்க. என்று சிலர் கூறுவதை நாம் கேட்டிருக்கின்றோம். அதாவது உங்கள் மனைவியை நீங்கள் நல்லா நடத்துகிறது என்று சில பேர் கூறுவதை நாம் கேட்டிருக்கிறோம். நம்ம பிக்சருக்குள்ள இல்லை, கேள்விப்பட்டவங்க தான். அது அச்சகோதரனுடைய காரியமாகவும் அவரது மனைவியின் காரியமாகவும் இருக்கின்றது. அவங்க வேலை அவங்க பார்த்துக்குவாங்க. அது உங்கள் காரியம் அல்ல. உங்கள் சொந்த மனைவியை அல்லது கணவனை, உங்கள் சொந்த பெற்றோரை, உங்கள் சொந்த குழந்தைகளை பார்ப்பதே உங்கள் காரியமாய் இருக்கின்றது. என்ன கேட்குறான்னு புரிஞ்சா? அவர் வீட்டில் உங்கள் மனைவி பிரச்சனை ஒன்றாங்கன்னு சொல்லி பேச வந்திருக்கீங்கல்ல, இங்கே வாங்க. உங்கள் மனைவியை கூப்பிட்டு கேட்கலாமா நீங்கள் எப்படின்னு? பையனை கூப்பிட்டு கேட்கலாமா எப்படின்ட்டு? முதல்ல அதை போய் கரெக்ட் பண்ணுங்க. அதுக்கு மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை யூஸ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு வேற ஒரு சகோதரன் வேற ஒரு விரோதமாக குற்றம் செஞ்சதை பற்றிலாம் பேசினால் அதற்கு பெயர் கட்டாயம் என்னதான் பார்த்தீங்கன்னா ஈவில் ஸ்பீக்கிங் தான். அடுத்து வாசிங்க. அப்படியே மற்றவர்களை விட்டுவிடுங்கள், மற்றவர்களை விட்டுவிடுங்கள். உங்கள் விஷயத்தை பார்த்து கொள்வதற்கு நீங்கள் பழகிக்கொள்ள நாங்கள் அறிவுரை வழங்குகின்றோம். நாங்கள் அறிவுரை வழங்குகிறோம். உங்கள் சொந்த காரியங்கள் குறித்த உங்கள் கடமைகளை செய்யுங்கள் மற்றும் மற்றவர்களின் காரியங்களை குறித்து விமர்சிப்பதை தவிர்த்திடுங்கள். தேவையில்லாத வேலை நமக்கு அது, அதை நீங்க என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. கடைசியாக ஒரு சினாரியை கேட்பேன், இதெல்லாம் புரிஞ்சாதான் நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். உலகத்துக்கும் சபைக்கு சேர்த்து ஒரு சினாரியை கேட்பேன். இப்போ தனித்தனியாக பார்த்துட்டு வரோம், சேர்த்து கேட்பேன். நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறோம், ஒரு கழுதையை ஒருத்தர் போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கார். என்ன பண்ணணும்? அவர் கழுது அவர் அடிக்கிறார். இப்போ தானே படிச்சு எப்படின்னு சொன்னீங்க? இப்போ என்ன சொன்னீங்க நீங்கள்? ஒருவர் இன்னொருத்தருக்கு விதமாக குற்றஞ்சா அதை பற்றி பேசக்கூடாது. அது சபையில், அது எக்லிஷியாவில். மற்ற 18ஆம் எக்லிஷியாக்கு மட்டும்தான். இப்போ ரோட்டுக்கு வந்துட்டோம், கழுதையை போட்டு அடி நடிக்கிறார். என்ன பண்ணலாம் நீங்கள்? இல்லை கேட்கணுமா கேட்கக்கூடாது? கரெக்டாக சொல்லுங்கள். யார்கிட்ட போய் கேட்கணும்? அவர் என்ன சொல்லுவார்? என் கழுதை நான் அடிப்பேன் பாரு. எதுக்கு அடிக்கிறேன்னா, நான் என் கழுதை சும்மா எனக்கு போர் அடிக்குது அடிக்கிறேன் பாரு. என்ன சொல்லுவீங்க? கேட்குற புரியுது உங்களுக்கு? இப்படித்தான் பதில் வரும் பாருங்க. இதுக்கெல்லாம் விளக்கம் நமக்கு தெரியணுமா? இப்போ நம்ம பாட்டு கண்டுக்காம போயிடலாமா பார்? அடிட்டு விடு, அழுதுன்னு அடிச்சு போடு அப்படின்னு போகக்கூடாது. சகோதரர் என்ன சொல்கிறார்? நேராக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அதை பார்த்துருங்க, அங்கே ஒரு நிமிஷம் நின்று பாருங்கள். அவர் மறுபடியும் அடிச்சுதான் நேராக போங்க. நீங்கள் போகிற வழியில் ஏதாவது போலீஸ்காரர் வந்தால் நீங்கள் இல்லைங்க, ஒருத்தர் அது தன் கழுதையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, போட்டு சாத்திட்டு இருக்கேன், என்னால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருங்க. அவ்வளோதான். போலீஸ்காரரே வரல இந்த ரோட்டில், என்ன பண்ணுறது? அதுக்கு எழுதியிருக்காரு என்ன தெரியுமா? இட் மை பி ரிப்போர்ட்டட் டு த ஹியூமன் சொசைட்டி. மனித உரிமை இதுக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் அதை சொல்லிடுங்க. அந்த இடத்துல அந்த மாதிரி மனித உரிமை கழகம் ஏதாவது இருந்தால் போய் நீங்கள் சொல்லுங்கள். இதுக்காக மனித உரிமை கழகம் போகிறேன்னு சொல்லிட்டு திங்கக்கிழமைக்கு லீவ் போட்டு அதை கண்டுபிடிக்கிறப்ப அதை தேடாதீங்க, அது உங்கள் வேலையில்லை, அதை விட்டுருங்கன்ட்டார். ஸோ இதை பார்த்துட்டு சும்மா போகக்கூடாது. அட் த சேம் டைம் தேவன் நம்ம கொடுக்குற வாய்ப்பு ஒன்று கிடச்சிதுன்னா, ஒரு போலீஸ்காரர் வந்தால் சொல்லுங்கள், அல்லது வேறு யாராவது ஏதாவது மக்கள் மேலே அதிகாரம் செலுத்தக்கூடிய யாரோ ஒருத்தர், ஒரு அதிகாரி வந்தால் சொல்லுங்கள், இந்த மாதிரி அடிச்சுட்டுக்காருன்ட்டு பார்த்துட்டு போட்டோம். அடுத்தது, நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு அப்பா ஒரு பையனை போட்டு மிதின்னு மிதிக்கிறார். என்ன பண்ணுவீங்க? எங்கள் வீட்டிலே மிதிப்பாங்க. வேறு உலகத்தில் நடந்திருக்கு, நம்ம எத்தனை வீடியோஸில் பார்த்துருக்கோம். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ கேட்பீங்க, நீங்கள் முடிவாக சொல்லுங்க பேர், கட்டாயமாக கேட்பீங்க. என்னென்னு கேட்பீங்க? போய் ஏன்பா குழந்தைய அடிக்க? அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்? திருப்பி நீங்களே சொல்லுங்க பேர். என்ன சொல்லுவார் அவர்? உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அடித்தேன் நான், உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அடித்தேன் நான். யார் வீடு? என் குழந்தைய ஸ்ட்ரிக்டாக வச்சுக்க வேண்டியது என் பொறுப்பு, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க.
ஸோ பெட்டர் என்ன பண்ணிடலாம்னா விட்டுருங்க. ஐயோ அப்படிலாம் விட முடியாது, நீங்கள் விட்டுருங்க. இந்த பிரச்சனையை சரி பண்ணு நினைக்கிறீங்களா? நீங்கள் இந்த பிரச்சனை சரியாக நினைக்கிறீங்களா? சரியாக நினைக்கிறீங்களா? சீக்கிரம் நீங்கள் தயாராகுங்க. உங்களுக்கு தேவன் உடன்படிக்கை கொடுத்துருக்காருல, அந்த உடன்படிக்கை நீங்கள் கரெக்டாக வாழ்ந்து முடிச்சு செத்துட்டீங்கன்னா, நீங்கள் 1,44,000 மேலே கடைசி மெம்பர்னா நீங்கள் போயிட்டீங்கன்னா, எந்த குழந்தை எந்த அப்பா அடிக்க மாட்டார்ல? ராஜ்யம் வந்துரும்ல, பீசபிள் கிங்டம் வந்துரும்ல, பீசபிள் கிங்டம் எல்லாம் சரியாயிரும்ல. அப்போ உங்கள் நோக்கம் என்னவா இருக்குன்னு? இப்போ சீக்கிரம் பீசபிள் கிங்டம் வரணும். சீக்கிரம் பீசபிள் கிங்டம் வரணும்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அநியாயங்களையும் தட்டி கேட்பது நம்முடைய வேலையல்ல, நம்ம தேவன் கிட்ட பண்ண உடன்படிக்கையை நிறைவேற்றி காமிப்பதான் நம்முடைய வேலை. அதை பர்ஃபெக்டாக செஞ்சால் போதும், தாராளமாக சரியாயிரும். பிகாஸ் ஆல்ரெடி ராஜா வந்தாச்சு, ராஜா ராஜ்ய பாரத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் ஸ்டில் தீமைகள் இருக்குது. இந்த தீமைகள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ண வேண்டியது நம்முடைய வேலை அல்ல. பிகாஸ் we have no time to control. why? அதுக்கு ஒரு கேள்வி கொடுக்குறார். we have our covenant. நாம் தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அந்த உடன்படிக்கையின் பெயர் என்ன? அங்கே பார்க்காமல் கூறவும், பலியின் உடன்படிக்கை. என்ன பலியின் உடன்படிக்கை? தேவனே, என் வாழ்க்கையும் என் உயிரையும் என் வாழ்நாட்களையும் இன்றிலிருந்து உங்கள் விருப்பத்துக்கு விட்டு கொடுக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சுருந்தீங்கன்னா அந்த அப்பா அந்த பையன் அடிச்சிருக்க மாட்டார். ஸோ இப்போ யார் காரணம்? இதுக்கு நம்ம தான் காரணம். அப்போ நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால அது நிற்குமா, அல்லது நாம் நம்முடைய உடன்படிக்கையை நிறைவேற்றி முடிக்கிறதுனால நிற்குமா? அதை நிறைவேற்றி முடிங்க. அதை விட்டுட்டு ஊரில் இருக்கிற விஷயத்தில் தட்டி கேட்குறது நம்முடைய வேலைன்னு சொல்லி போய் நின்னோம்னா பதில் நம்ம கேட்டதாக வரவே வராது. கடைசி கீழே ஒரு பாயிண்ட் எழுதியிருக்காரு பாருங்களேன். தேர் ஆர் ரூல்ஸ் இன் ஈச் கவர்மெண்ட். ஒவ்வொரு அரசாங்கத்திலையும் ஒரு ரூல் இருக்குது, கட்டாயமாக இருக்குது. அந்த ரூலுக்கு கீழ்ப்படலாம் தண்டனை உண்டு. அதை பற்றி பார்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. தே வில் பி டேக்கன் கேர் the world till the visible kingdom establishes. கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் வரைக்கும் இந்த உலகத்துக்குள்ள சின்ன சின்ன தப்புகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு உலக அரசாங்கம் சட்டம் போட்டு வச்சிருக்கு. அதை மீறவங்கள சட்டம் தண்டிச்சுக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது பீசபிள் கிங்டம் வருவதற்காக என்ன பண்ணணும்னா ஒர்க் பண்ணணும். இப்போ ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிட்டு நினைக்கிறேன், எது ஈவில் ஸ்பீக்கிங், எது ஈவில் ஸ்பீக்கிங் இல்லை. இதை வச்சுட்டு ஒழுங்குமுறையின் ஒரு பார்ட்டுக்குள்ள நான் போக போகிறேன். இப்போ புதிய சிஸ்டன் ஒழுங்குமுறை, அது என்ன தெரியுமா? எலெக்ஷன். போகலாமா வேண்டாமா? கண்டிப்பாக போகலாம். எவ்வளோ ஆர்வம் பாருங்கள். ஸோ சிச்சுவேஷன் சொல்லிடுறேன், நீங்கள் ஆன்சர் பண்ண. எனக்கு இப்போ சிச்சுவேஷன்னா நாமினேஷன் நடக்குது இந்த வாரம். என்ன நடக்குது? நாமினேஷன் எப்போ நடக்கும்? எலெக்ஷனுக்கு அடுத்த வாரம், எலெக்ஷனுக்கு முந்தின நாமினேஷன் நடக்குது. சரிங்களா? ஏ என்ற ஒரு சகோதரனை எல்டருக்கோ டீக்கனுக்கோ சபை அப்பாயிண்ட் பண்ணிடுச்சு. அப்பாயிண்ட்னா அப்பாயிண்ட் இல்லை, நாமினேட் பண்ணிடுச்சு. ஏவை நாமினேட் பண்ணிடுச்சு. சரிங்களா? ஒருத்தர் முன்மொழின்னு ஒருத்தர் வழிமொழின்னு பண்ணி நாமினேட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் பி எக்லிஷியால் இருக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும் ஏ ஒரு மோசமான குற்றவாளி. ஆனால் என்னை தவிர சபையில் இருக்கிற யாருக்கும் அது தெரியாது. சிச்சுவேஷன் புரியல உங்களுக்கு? நல்லா புரியுது. என்னை தவிர நாமினேட் ஆகிருக்கவர் மிகப்பெரிய தப்பு செஞ்சுட்டு இருக்காருன்னு என்னை தவிர யாருக்குமே தெரியாது. இது தெரியாமல் சபை அவரை நாமினேட் பண்ணிடுச்சு. அடுத்த வாரம் எலெக்ஷன் நடந்து ஒருவேளை அவர் எலெக்ட் ஆகிட்டார்னா அது யாருக்கு ஆபத்து? யாருக்கு ஆபத்து? அப்போ சபையின் மேல் அக்கறை கொண்ட இந்த பியாகி நான் என்ன செய்ய வேண்டும்? கேள்வி நானே போட்டுறேன். இப்போ படிங்க. ஃபார் சர்டன் ரீசன்ஸ் known to us, நமக்கு தெரிஞ்சது, பட் நாட் அண்ட் known to the rest of the ecclesia. எனக்கு அந்த சகோதரனை பற்றி தெரிஞ்ச அந்த விஷயம் சபையில் இருக்கிற மிச்ச ஜனங்களுக்கு தெரியாது. தெரியாமல் அவரை நாமினேட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் இந்த ஒரு வார கேப்பில் ஏதாவது பண்ணியே ஆகணும். உண்மையா இல்லையா? கேள்வி கேட்குறாரு. இஸ் இட் நாட் அவர் டியூட்டி டு ஸ்பீக் ஈவில் இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சர்ச்? சபையின் நலனுக்காக நாமினேட் பண்ணப்பட்ட அந்த சகோதரனை யாரும் எலெக்ட் பண்ணி விடக்கூடாது என்பதற்காக சபையில் இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் போய் அந்த ஒரு வாரம் அந்த சகோதரனை பற்றி அவர் செஞ்ச தப்பை எல்லாரிடமும் சொல்லலாமா? கேள்வி புரிஞ்சா புரியங்களா? பாரு, உங்களுக்கு கேள்வி புரிஞ்சா புரியல, திருப்பி சொல்கிறேன். அவர் நல்லா தப்பு செஞ்சுருக்கான்னு தெரியும், எனக்கு மட்டும் தான் தெரியும், எக்லிஷியாவுக்கு தெரியாது. இப்போ எக்லிஷியா அவரை எல்டராவோ டீக்கனாவோ நாமினேட் பண்ணிருச்சு. அடுத்த வாரம் எலெக்ஷன் நடந்து ஒரு வேளை அவர் என்ன ஆயிடலாம்? தேவனுக்கு சித்தமாக இருந்தால் ஆயிடலாம். இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சுன்னா அது தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. கண்டுக்காம விட்டுறலாமா? கண்டுக்காம விட்டுறலாமா? பேர் இன்னும் தலையில் இவ்வளோ மெதுவாடுது. கண்டுக்காம விட்டுறலாமா? விட முடியாது. அப்படி விட்டால் சபைக்கு துரோகம் செஞ்ச மாதிரி.
தெரிஞ்சும் விட்டுட்டேன், அவர் எலெக்ட் ஆகிட்டாரு, அதனால் அந்த சபைக்கு அந்த 1 வருஷம் பூரா பாதிப்பு. இது சபைக்கு செய்கிற துரோகம். ஐயையோ அப்படின்னு அந்த சகோதரன் எலெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக சபையில் இருக்கிற 150 பேர்ட்டையும் டெய்லி 25 பேராக 6 நாட்களும் 150 பேரிடம் போய் அந்த சகோதரனை பற்றி தப்பாக சொன்னால் சகோதரனுக்கு துரோகம் செஞ்ச மாதிரி அது. இப்போ சபைக்கும் துரோகம் பண்ண முடியாது, சகோதரனுக்கும் துரோகம் பண்ண முடியாது. சபையை விட்டு விலகி போயிடலாமா? அதுவும் போக முடியாது. இப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லுங்கள். எப்படிங்க பேர் நல்ல ஒரு எக்ஸாம்பிள். தேவனே நாமினேட் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்க, நான் பண்ணுற ப்ரேயர் எப்படி இருக்குன்னு பாருங்க. தேவனை நாமினேட் பண்ணிட்டாங்க, எந்த காரணத்துக்கு கொண்டு அவர் மட்டும் எலெக்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இந்த ஜபம் தேவனுடைய பார்வையில் பிரியமா இருக்குமா? இருக்காது. அவருக்கு தெரியும், அவருக்கு தெரிஞ்சாதான் நிற்கிறாரு. என்ன பண்ணுவீங்க இப்போ? பகை என்னென்னமோ சொல்கிறீங்க, ஓகே, ஆனால் ஏதோ சொல்கிறீங்க தெரிஞ்சது கிளியரா. மூப்பர்கிட்ட போய் சொல்லிடுங்களே பேர். மூப்பர் இல்லையே, நாமினேஷன் ஆயிடுச்சு, யாரும் மூப்பர் கிடையாது. தீமை பேசக்கூடாது. அதாவது நம்ம எல்லாத்தையும் 25 பேர் டெய்லியும் வச்சு 6 × 25 150 பேர்த்தையும் போய் பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது தீமை பேசுதல் தான். கட்டாயமே ஈவில் ஸ்பீக்கிங் தான். சரியான பதில் தான். சகோதரர் சொல்கிற பாருங்க, கருத்து வாசிங்க. அது எப்படி நாசுக்கா சொல்கிறாரு மட்டும் பாருங்களேன். நல்லா கவனிங்க, இடையில கொஞ்சம் விட்டுறாதீங்க, தயவு செஞ்சு வாசிங்க. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சரி, ஒருவேளை நாம் அச்சபையாரின் ஒரு அங்கத்தினனாய் இருப்போமே, நாம் அந்த எக்லிஷியால ஒரு மெம்பரா இருக்கிற பட்சத்தில் நாம் இப்படி முன்மொழியாக்கப்பட்டிருக்கும் சகோதரனிடத்திற்கு போய் நேரம் அவர்கிட்ட போங்க. எப்போ போங்க? அவர் தனியாக இருக்கிறப்ப உடனடியாக போங்க. நீங்கள் போயிட்டு சகோதரன், அவர்களே, யாரிடமும் தெரிவித்திடாத நான் விரும்பிடாத உங்களை குறித்த சில காரியங்களை நான் அறிய வந்துள்ளேன். உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், இது மற்றவங்களுக்கு தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும், அது உங்களுக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும். அதெல்லாம் உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கேன். அருமையான சகோதரனே. எப்படி ஆரம்பிக்கணும்? ஒரு தடவை சொல்லுங்க. சிரிப்பு தான் வருது நமக்கு. அருமையான சகோதரனே, உங்களை குறித்து தீமை பேசிட நான் விரும்பவில்லை. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள இக்காரியமானது தவறு என்றும் இந்த சபையார் உங்களை தெரிந்தெடுப்பது முறையா இருக்காது என்றும் நான் எண்ணுகிறேன். இந்த சபையில உங்களை எலெக்ட் பண்றது சரியில்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. இக்காரியத்தினை நான் சபையார் இடத்தில் சொல்ல விரும்பவில்லை. அவங்ககிட்ட போய் நான் யார்கிட்டயும் சொல்றதுக்கு விரும்பல. ஊழியம் புரிய நீங்கள் மறுப்பு தெரிவிப்பீர்களா என்று நீங்களா போய் என்ன பண்ணிருங்க, வித்ட்ரா வாங்கிருங்க. நீங்களா போய் என்ன பண்ணிருங்க, வித்ட்ரா. அவரு சரி சரின்னு கேட்டுட்டு வித்ட்ரா வாங்கலின்னா அதையும் முன்னாடியே சொல்லிருங்கிறார். வாசிங்க. என்று உங்களிடத்தில் நான் கேட்க விரும்புகின்றேன். தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு நீங்கள் மறுத்து விடுவீர்கள் என்று நீங்கள் வாக்கு தந்தால் அதுவே போதும். போய் நான் வித்ட்ரா வாங்கிடுவேன்னு சொல்லி வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா, இல்லையேல் ஒருவேளை என் கருத்து சரியில்லை என்று நீங்கள் எண்ணுவீர்களானால், நான் சொல்றது தப்பு நீங்க நினைக்கிறீங்கன்னா, காரியத்தை சபையார் இடத்தில் வெளிப்படையாக கூறிவிடுங்கள். நீங்களே போய் என்ன பண்ணிருங்க, சபையார்கிட்ட வெளிப்படையா என்னன்னு சொல்லி, நான் இந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டேங்க, அதனால இவர் வந்து சொன்னாரு, அதனால நான் வித்ட்ரா வாங்கன்னு சொல்ல வேண்டாம். எனக்கு சபையாரே, நீங்கள் என்னை நாமினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம், பட் நான் அந்த அளவுக்கு தகுதி இல்லைங்கிறது என்னுடைய மனசாட்சி சொல்லுது, அதனால நான் வித்ட்ரா வாங்கிக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லிருங்க. ஒருவேளை இதை நீங்கள் செய்யவில்லை எனில் மற்றும் அங்கதான் வருது விஷயம், மற்றும் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு நீங்கள் மறுப்பு தெரிவிக்க மாட்டீர்கள் எனில் சத்தம் போடாம போய் உட்கார்ந்து எலெக்ஷன் நடக்கும்போது முன்னாடி போய் உட்கார்ந்து விட்டீர்கள் என்றில், அப்புறம் நான் காரியத்தை வெளிப்படையாக சொல்ல வேண்டியிருக்கும். ஒன்றும் பண்ண மாட்டேன். எலெக்ஷன் ஆரம்பிக்கிறப்ப நேரம் வந்து மைக் வாங்கி எழுதிட்டு சொல்லிடுங்க. இட் இஸ் நாட் அ ஈவில் ஸ்பீக்கிங். ஏன்? இது சபைக்கு நல்லது. சபையுடைய ரூல் அங்கே மீறப்படுது. நான் உங்ககிட்டையும் போய் ஏற்கனவே தனியாக பேசிட்டேன், நீங்கள் திருந்தல. மத்தேயு 18ஆம் அதிகாரத்தின்படி இப்போ இந்த விஷயத்தை நான் சபைக்கு தெரியப்படுத்துவேன் அப்படின்னு முன்கூட்டியே நீங்கள் என்ன பண்ணிருங்க, போய் சொல்லிடுங்க. நான் அறிந்திருப்பதை நான் சொல்ல வேண்டியிருக்கும், ஏனெனில் நான் சொல்ல வேண்டியிருக்கும் என்பதை நீங்களும் அறிவீர்கள். அது கரெக்ட்னு உங்களுக்கும் தெரியும். உங்களிடத்தில் நான் அன்புடன் தான் வந்துள்ளேன். என்ன பண்ணியிருக்கிறேன்? வந்துள்ளேன். மற்றும் உங்களுக்கு தீங்கு செய்வதற்கான விருப்பம் எனக்கு இல்லை என்று சொல்லிடலாம். தீங்கு செய்யறதுக்காக நான் இங்க வரல. இட் இஸ் நாட் a evil speaking, பட் என்னை ஈவில் ஸ்பீக்கிங் பண்ண வச்சிராதீங்க. நான் ஈவில் ஸ்பீக்கிங் பண்ண மாட்டேன். உங்களை பத்தி தப்பா போய் என் வாயால சொல்ல வச்சிடாதீங்க. நீங்களே போய் என்ன பண்ணுங்கன்னா வித்ட்ரா வாங்கிடுங்க. இப்போ இன்னொரு கேஸ். அந்த கேஸ் என்ன, இவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணவர் ஒருத்தர், அவரை நாமினேட் பண்ணிட்டாங்க. இந்த வாரம் 10 வருஷம் முன்னாடி தப்பு பண்ணவர் நாமினேட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த தவறு அவர்கிட்ட 10 வருஷம் முன்னாடி நான் பார்த்துருக்கேன். இப்போ இல்லை,
இப்போ இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியாது. நாமினேட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? சிச்சுவேஷன் புரிஞ்சு இல்லைங்களா பேர்? அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணியிருக்க. 10 வருஷம் ரொம்ப டூ மச்சாக இருக்குன்னு நினைக்கிறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணார். அந்த தப்பை 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணார், எனக்கு நல்லா தெரியும். இப்போ பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியாது. அவரை நாமினேட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும்? 5 வருஷத்துக்கு முன்னாடி தானே பண்ணார் அப்படின்னு விடவும் கூடாது. நேராக அவர் வீட்டுக்கு மறுபடியும் போங்க. இப்படியே நடக்க வேண்டியதான் போட்டிருக்கு நம்ம. சகோதரனே, நீங்கள் தேர்ந்தெடுத்தலில் இடம்பெற பங்கெடுப்பதை நான் கவனிக்கின்றேன். நான் பார்த்தேன், உங்களுக்கு நாமினேட் பண்ணிட்டாங்க. உங்களது வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றம் அடைந்துள்ளதா? தைரியமா போய் கேளுங்க. 5 வருஷம் முன்னாடி தப்பு பண்ணீங்களே, இப்போ நீங்க மாறிட்டீங்களா? அவர்கிட்ட போய் கேளுங்க. நம்மளுடைய நோக்கம் எப்படி இருக்குன்னா, அவர் மாறிட்டாலேன்னு இன்னொருத்திட்ட போய் கேட்குறது. மாறிட்டார் அவரு? இட் இஸ் ஈவில் ஸ்பீக்கிங். புரிஞ்சவங்களுக்கு? இது யார்கிட்ட போய் கேட்கக்கூடாது, அவர்கிட்ட போய் கேட்கணும் என்று கேட்கலாம். அவர் ஒருவேளை ஆம் சகோதரனே, என் வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றம் அடைந்துள்ளது என்று சொல்வாரானால் நாம் மகிழ்ச்சி கொள்ளலாம். ஓகே, என் கடமை முடிஞ்சது, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஒருவேளை அச்சகோதரன் கோபம் அடைந்து அது உங்கள் காரியமல்ல என்று சொல்வாரானால், 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதால எதுக்கு இப்போ வந்து பேசிட்டு, உங்களுக்கு என்ன வேற வேலை கிடையாதா, இப்படிதான் பண்ணிருப்பீங்களா எலெக்ஷன் நடந்தா அப்படின்னு சொல்லுவாரெனில், நாம் அவரிடம் சகோதரனே, இதை குறித்து சபையாருக்கு நான் தகவல் கொடுத்திட வேண்டும். நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா கட்டாயமா நான் தகவல் கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. ஒண்ணு நீங்க சொல்லுங்க, இல்லாட்டி நான் சொல்லணும். உங்ககிட்ட சொல்லிட்டு போய் நான் சொன்னா அது ஈவில் ஸ்பீக்கிங் இல்ல சகோதரரே. உங்களது நடக்கையின் வாயிலாக நீங்கள் முற்காலத்தில் மேற்கொண்ட அதே நடத்தையை இப்பொழுது மேற்கொள்கிறீர்கள் என்பது சுட்டி காண்பிக்கப்படுகின்றது. எனக்கு நல்லா இப்ப இந்த கேஸ் மாறிடுச்சு. அவர் சொல்றாரு, நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அடுத்தது, ஒருவேளை நான் அத்தகைய தவறு செய்திருந்தேன் ஆகில் மற்றும் தொடர்ந்து செய்து வருகின்றேன் ஆகில் என் நடத்தையை கண்டிப்பிடிக்க விரும்புகிறேன். ஆகையால் உங்களை மூப்பராகவோ அல்லது உதவிக்காரராகவோ பெற்றிருக்க வேண்டுமா என்பதை சபையார் மறுபடியும் சிந்தித்து பார்க்கத்தக்கதாக இவ்விஷயத்தை குறித்து நான் தகவல் கொடுத்திடுவேன். கண்டிப்பா நான் தகவல் கொடுத்திட வேண்டும். இட் இஸ் நாட் ஈவில் ஸ்பீக்கிங்கிறத கிளியரா என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம். இதுவும் நாம் சபைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமை. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆல்மோஸ்ட் ஈவில் ஸ்பீக்கிங்குடைய கம்ப்ளீட் பாயிண்ட்ஸ் டச் பண்ணியாச்சு. எது ஈவில் ஸ்பீக்கிங் இல்லை, எது ஈவில் ஸ்பீக்கிங் சொல்லியாச்சு. ரீகால் பண்ணலாமா? கொஸ்டின் கேட்கட்டுமா வேண்டாமா? நம்முடைய ஆஃபீஸில் ஒருத்தர் லஞ்சம் வாங்குகிறார். இதை நாம் போய் நம்முடைய மேலதிகாரியிடம் சொல்லுவது என்பது ஈவில் ஸ்பீக்கிங்கா? இல்லை. அவர் லஞ்சம் வாங்கிட்டார் என்பதை உயரதிகாரிட்ட சொல்லாமல் பக்கத்து டேபிள் கிட்ட போய் சொன்னால் அதுக்கு பேர் ஈவில் ஸ்பீக்கிங். உயர் அதிகாரிட்ட போய் சொல்லும்போது நோக்கம் தப்பாக இருந்தால் அதுக்கு பேர் ஈவில் ஸ்பீக்கிங். சபையில் சரியான நோக்கத்துக்காக ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுவது ஈவில் ஸ்பீக்கிங். நோக்கம் எதுவாக இருந்தாலும் தப்பாகவே பேசாமல் இருக்க பேர் தான் ரைட் ஸ்பீக்கிங். ஓகே, அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துடலாமா? அடுத்த பாயிண்ட் என்ன? எக்லிஷியாவுக்கு வந்துடலாம், ரோட்டுக்கு வந்துடலாம். ரோட்டில் இருக்கிற எல்லா விஷயம் பார்த்தாச்சு. சபையில் ஒருத்தர் போட்டு, அதாவது ஒரு விலங்கை போட்டு ஒருத்தர் பயங்கரமாக அடிக்கிறாரு. அந்த விஷயத்தை பார்க்குறோம். நம்ம போகிற வழியில் யாராவது பார்த்தா அப்படி அடிக்கிறாருங்கிற சொல்லுங்கள். ஒவ்வொரு ரோடாக போய் எங்கெங்கெல்லாம் அக்கிரமம் நடக்குதோ அதை பூரா பற்றி எல்லா பக்கம் போய் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. பிகாஸ் ராஜா ஏற்கனவே வந்தாச்சு. ராஜ்யம் கண்ணுக்கு தெரியுற மாதிரி வரோம்னா நீங்கள் உங்கள் உடன்படிக்கை போய் நீங்கள் நிறைவேற்றுங்கிட்ட. ஒரு எக்லிஷியாவில் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிற நாமினேஷனில் எல்ரோ டீக்கனோ நாமினேட் பண்ணப்பட்டவர் தப்புன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நானும் அது எக்லிஷியாவில் இருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எக்லிஷியா முழுக்க தெரியாது. இப்போ நான் சபைக்கும் துரோகம் பண்ண முடியாது, சகோதரனுக்கும் துரோகம் பண்ண முடியாது. இதை ஈவில் ஸ்பீக்கிங் இல்லாமல் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, நேராக போய் மத்தேயு 18ஆம் அதிகாரத்தின்படி என்ன பண்ணுங்க, அவர்கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள். எக்லீஷியாவில் மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை தான் யூஸ் பண்ணணும். உலகத்தில் போய் மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை யூஸ் பண்ணால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கொஞ்ச நாள் நமக்கு பைத்தியம் பிடிச்சிடும். ஏன்னா அவர் போய் எல்லாத்தையும் திருத்திட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் சேர்ந்து இவர் திருத்த ஆரம்பிச்சிருவாங்க அடுத்தது. ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த விஷயங்களை அப்படியே வச்சுட்டு இறுதி முத்திபதின்னு சொல்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும் நம்ம வாட்ச் முடிக்கலாம். ஒரு 2 வசனம் மட்டும் வாட்ச் முடிக்கலாம். வாசிங்க. இப்போ ஷேரிங் த வீக்னஸ் ஆஃப் பிரதர் இஸ் ஈவில் ஸ்பீக்கிங். ஒரு சகோதரனுடைய இயலாமை இன்னொரு சகோதரன்ட்ட போய் சொல்கிறது கூட ஈவில் ஸ்பீக்கிங் தான். அவர் வந்து மீட்டிங் வந்தாருன்னா எப்போவுமே கொஞ்சம் டயர்டாக இருவார், தூங்கிடுவார் பேர் அப்படின்னு சொல்கிறது என்ன ஸ்பீக்கிங்? இழுக்குது, இட்ஸ் ஈவில் ஸ்பீக்கிங். அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கான வேலை நம்மளோடதல்ல. இப்போ தான் பார்த்தோம், ஆஃபீஸில் ஒரு தூங்கி விழுந்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் நீங்கள் சொல்கிறது அவசியம் இல்லை. இது ஆஃபீஸ் ரூலுக்கு புறம்பாக இருந்தால் மட்டும் நீங்கள் போய் சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிகாரிகிட்ட சொல்லணும். இட் இஸ் நாட் ஈவில் ஸ்பீக்கிங். அடுத்தது வாசிங்க.
நாம் மிகவும் ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும். சகோதரர்களில் சிலரை நம்பி வேறொரு சகோதரன் அல்லது சகோதரிக்கு அவப்பெயர் தேடித்தரும் சம்பவங்களையும், அவப்பெயர் தேடித்தரும் யாரோ ஒருத்தர் சொன்னதை வச்சு, யாரோ ஒருத்தர் பேசுறதை வச்சு இன்னொருத்தருக்கு அவப்பெயர் தேடித்தரக்கூடிய சம்பவங்களை, அவர்களது பலவீனங்கள் சிலவற்றை வெளிப்படுத்தும் சம்பவங்களையும் பகிர்ந்து கொள்ளும் மனப்பான்மையானது, இதை போய் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடிய மனப்பான்மையானது கர்த்தருடைய பிள்ளைகள் சிலரிடத்தில் காணப்படுகின்றது. கர்த்தருடைய பிள்ளைகள் சில இடத்தில் இன்னும் என்ன பண்ணப்படுகிறது? காணப்படுகிறது. அப்படி இருந்துச்சுன்னா நிச்சயமா அது மூடி போடுகிற அன்பாக இருப்பதில்லை. ஓகே, அப்ப எது திரளான பாவங்களை மூடும்? வாசிங்க 2வது வசனம் இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட்ல. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாவற்றிற்கு மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். வேதவன் சொல்றாரு, ஏ வந்து பி பேர் பிக்கு இந்த ஒரு வீக்னஸ் இருக்கு பேர், எப்போ பார்த்தாலும் மற்றவங்க மேலே எரிஞ்செறிஞ்சு விழுகிறாருன்னு சி கிட்ட வந்து சொன்னா, சி என்ன பண்ணணும்னா, பிரதர் பைபிள் எடுங்க பேர், கொஞ்சம் மத்திய 18 எடுங்க பேர், அவர்கிட்ட போய் பேசிட்டான். இது அன்பு. அந்த இன்புட்டை வாங்கிட்டு அந்த இன்புட்டை போய் இன்னொருத்தர்கிட்ட சொன்னா, தட் இஸ் நாட் லவ், தட் இஸ் கால்டு ஈவில் ஸ்பீக்கிங். கொஸ்டின் கேட்டுமா? 2 முக்கியமான சினாரியோ உங்கள்கிட்ட கேட்டு தான் முடிக்கணும். 1, ஒரு சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செஞ்சால் தனித்திருக்கும் போய் சொல்லு. கரெக்ட், எக்லீஷியால கிளியர் ரூல் தான். வேறொரு சகோதரன் வேறொருக்கு விரோதமாய் குற்றம் செஞ்சால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கேள்வி புரியல உங்களுக்கு? யாரோ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு விரோதமாக குற்றம் செஞ்சதை உங்கள் காதுக்கு வருது, நீங்கள் என்ன பண்ணணும்? அது நம்முடைய வேலை அல்ல. அதுக்கு போய் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு போய் உங்கள் மனைவி நீங்கள் சரியாக ட்ரீட் பண்ணுறது இல்லையாமே அப்படின்னு சொன்னால், இருங்க உங்கள் மனைவி நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன்னு சொல்லி அவர் திருப்பி அதை பற்றி பேசுகிறாரு, மாட்டிக்கோங்க. அது நம்முடைய வேலை அல்ல. ஸோ இப்போ கடைசி சினாரியோ பதில் சொல்லிங்கன்னா முடிச்சிடலாம். நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய நம்முடைய ஒரு சகோதரர் நம்முடைய ஆஃபீஸ்லேயும் வேலை செய்கிறார். 2 சினாரியோ மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ நான். ஓகே, நீங்கள் மிக்ஸ் ஆகிடாதீங்க. கேள்வி என்ன கேட்க போகிறோம் உங்களுக்கு அல்மோஸ்ட் புரிஞ்சிருச்சு. அந்த சகோதரன் ஒரு புது சிருஷ்டி நம்முடைய எக்லீஷியால. மத்தேயு 18ஆம் அதிகாரம் தான், நோ அதர் ரூல். மோட்டிவ் நல்ல மோட்டிவ் இருந்தாலும் சரி, தப்பான மோட்டிவ் இருந்தாலும் அங்கே எக்லீஷியால அவரை பற்றி தப்பாக பேசினா அது ஈவில் ஸ்பீக்கிங் தான். அதே சகோதரன் ஆஃபீஸில் வேலை செய்கிறார். அந்த சகோதரன் ஆஃபீஸ் ரூல்ஸ்க்காக லஞ்சம் வாங்கிட்டார். இப்போ நான் ஆஃபீஸில் என்ன செய்ய வேண்டும்? சகோதரன் ஒரு சகோதரன் பற்றி பேசுறது தப்பு இல்லை, ஈவில் ஸ்பீக்கிங் இல்லை. பதில் சரியாக வராத காரணத்தால் திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணப்படுகிறது. அது ஆஃபீஸ். ஏன் அது ஆஃபீஸ்? அங்கே ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல் கீழ்ப்படை சொல்லி தான் அந்த ராஜாவே சொல்லியிருக்காரு. எந்த ராஜா? பிதாவாகிய தேவன். முதல்ல இங்கே கீழ்ப்படி. அப்போ நீங்கள் அந்த ஆஃபீஸ் ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்ட் அவர் வேலை செஞ்சார்னா, மத்திய 18ஆம் அதிகாரத்தை அப்ளை பண்ணி அவர் செஞ்ச தப்பை நீங்கள் மூடினீங்கன்னா அது உங்கள் ஆஃபீஸ்க்கு எதிர் அகேன்ஸ்டாக செய்கிற விஷயம். திஸ் இஸ் கால்டு ஈவில் ஸ்பீக்கிங். புரிஞ்சு உங்களுக்கு? ஸோ இந்த சினாரியோ கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க. கன்க்ளூஷன், நாம் எல்லாருமே வளரணும். சகோதரர் என்ன எழுதி முடிக்கிறார்னா, இடுக்கமான பாதையில் போயிட்டு இருக்கிற நிறைய பேர்கிட்ட இந்த குணலட்சணம் காணப்படுகிறது. நிறைய பேருக்கு எது ஈவில் ஸ்பீக்கிங் எது ஈவில் ஸ்பீக்கிங் இல்லைங்கிறதே தெரியாமல் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் வளர்ந்து கொண்டிருக்கோங்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் ஆசை இருக்கா இல்லையா நம்ம வளர்றோம்னு சொல்லிட்டு? அணுதினமும் நம்ம வளரணுன்ற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கா இல்லைங்களா? இருக்கா இல்லைங்களா? இருக்குது. அப்போ அணுதினமும் நாம் வளரணுங்கிற ஆசை இருக்கிற நாம ஈவில் ஸ்பீக்கிங் பண்ண என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் வளர்ச்சி நிற்குதே. நாம் வளரணும்னு நினைக்கிற நாம இன்னொருத்தர் வளர்றதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு பேர் தான் ஈவில் ஸ்பீக்கிங். இதை ஒரு காலம் நாம் செய்துவிடக் கூடாது. ஸோ கிளியராக சகோதரர் கொடுத்துட்டாரு. தமிழில் இருக்குது, அதை நீங்கள் வீட்டில் போய் படிங்க. ஃபுல் சப்ஜெக்ட் என்ன பண்ணுறேன் நான் இந்த இடத்துல கவர் பண்ணி முடிச்சிட்டேன். தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணலாம். என்ன ப்ரேயர் பண்ணலாம்? கோல்டன் ரூல். கரெக்ட். வாசிங்க. 141ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். 141ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். ஆமாம், அதுக்கு மட்டும் கொஞ்சம் பாருங்கள் தேவனே, முடிய மாட்டேங்குது. கொஞ்சம் நீங்களே என்ன பண்ணிருங்க, அதையே காவல் வையும். என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். அது பண்ணுற வேலை தான் இத்தனை வேலையும். ஒரு வளர்ச்சியை புது சிஸ்டோட கெடுக்குதுன்னு அது எவ்வளோ பெரிய மோசமான விஷயமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஸோ இனிமேல் நாம் அனைவரும் எங்கே இருந்தாலும் சரி, இல்லாத பர்சனை பற்றி பேசும்போது பேசுங்க, தப்பில்லை. ஆனால் அந்த பர்சன் இங்கே இருக்கிறாருன்னு நினச்சி பேசுங்க. உண்மையுமே அந்த பர்சன் அங்கே இருக்கார் தெரியுமா? நம்ம பேசுகிறது யாரை பற்றி? அவர் அங்கே இருக்கார். அவருக்கு நியூஸ் போயிடும். நியூஸ் போனதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். அது நமக்கு வேண்டாம்.
பேசுகிற வார்த்தைகளே கரெக்ட் பண்ணியாச்சுன்னா யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நல்ல மோட்டிவோட நான் சபையில் ஒருத்தரை பற்றி அவதூறு பேசுகிறேன்னு சொல்கிறது முற்றிலும் தவறு. நோக்கம் எதுவாக இருந்தாலும் சரி, தப்பு தான். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.